வலைக்கும் பிள்ளைகள் இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்குதா? இந்த வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்குதா? ஓகே ரைட். நாம போன கிளாஸ்ல இல்ல இதே கிளாஸ்ல லைட்ஸுக்குரிய ரிவிஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? லைட்ஸுக்குரிய ரிவிஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது இந்த டாபிக்கை பொறுத்தவரையில நான் இதை பத்தி சொல்லணுமா இருந்தா லைட்ஸ் சரியானே. பொதுவா பொதுவா பாத்தீங்கன்னா லைட்ஸை பொறுத்தவரையில லைட்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் ஓவராலான டாபிக் எடுத்தீங்கன்னா நாம பிரதானமா லைட்டோட ஒளிர முறிவை பேஸ் பண்ணித்தான் இந்த பாடம் முழுக்க முழுக்க போகும் இல்லையா? ஆரம்பத்துல முறிவுதான், அரியத்திலையும் முறிவுதான், வில்லைகள்லையும் முறிவுதான் சொல்லி எல்லாமே ஒளி முறிவோட கனெக்ட் ஆகின ஒரு பாடமாகத்தான் இந்த லைட்ஸுக்குரிய பாடம் இருக்க போகுது. இதுல என்ன பாயிண்ட்னா இந்த இந்த பாடத்திட ஃபைனல் எக்ஸாம்ல வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கேள்வி வர தெரியும், அதே போல எஸ்ஏ கேள்வி வரும். இதுல வேவ்ஸ்லையும் லைட்ஸ்லையும் எதுல ஸ்ட்ரக்சர் வரும் எதுல எஸ்ஏ வரும் என்று நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா சரியா வரையறுக்க முடியாது. ஏன்னா தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க 2025, 2024, 2023 இந்த 3 வருடமும் ஸ்ட்ரக்சர் கேள்வி எதுல வந்து இந்த 3 வருடமும் இந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி என்னத்துல வந்து லைட்ஸ்ல தான் வந்து. ஸோ அது என்ன போயினுண்டா தொடர்ச்சியா 3 வருஷமும் ஸ்ட்ரக்சர் என்னத்துல வந்துட்டீங்கன்னா லைட்ஸ்ல வந்துருக்கு. சில டைம்ல உண்மையா என்ன செய்யறா ஆரம்ப காலத்துல பெரும்பாலும் மாத்தி மாத்தி போடுவாங்க. மாத்தி மாத்தி லைட்ஸ்ல வந்தா வேவ்ஸ்ல போடுற, வேவ்ஸ்ல வந்தா லைட்ஸ்ல போடுற, மாறி மாறி இருக்கிற. ஆனா இப்ப தொடர்ச்சியா 3 வருஷமே லைட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் வந்துட்டே இருக்குது. அந்த வகையில உங்களுக்கு லைட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் வரலாம் அல்லது என்ன செய்யலாம் வேவ்ஸ்ல ஸ்ட்ரக்சர் வரலாம். அப்ப நீங்க இதுதான் வரணும் அப்படின்னு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு காலமும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த 2026ஆம் ஆண்டு பொறுத்தவரை நீங்க ஒரு காலமும் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிட்டு போவாதீங்க. அது வந்துட்டு வெரி 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 டேஞ்சரான ஒரு விஷயம். அடிக்கடி எப்பயுமே கிளாஸ்ல சொல்ற ஒரு விடயம் தான், இதுதான் வரும்னா யாரும் சொல்ல இயலாது. லக்கில கொழுவாம போகலாம். கட்டாயம் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் எக்ஸாம் ஹோல்ல போய் ஸ்ட்ரக்சர் கேள்வியை பார்த்துட்டு மேசையில மயக்கத்தில் தூங்கிற மாதிரி படுத்தாக்கெல்லாம் இருக்கிறாங்களாம். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு போனது டோட்டலி டிஃப்ரெண்ட். எக்ஸாம் ஹோல்ல போய் பேப்பரை பார்த்தா என்னடா லைட்ஸ் வரும்டா வேவ்ஸ் வரும்னா எங்களுடைய டீச்சர் சொல்லி தந்தாரு. நாங்க போனாங்க லைட்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியில மேசையில தூங்கினாக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்களாம். என்ன போயின்னா அப்படியெல்லாம் எப்பயுமே என்ன செய்யக்கூடாது. நானும் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் சொல்லக்கூடாது. ரைட்? ஓகே, இதுக்குள்ள இருக்கிறீங்களா? சரி, ரைட். அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் அப்படின்னா நம்ம போவே கூடாது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமானது பிள்ளைகள். மேபி லைட்ஸ் வரலாம் அல்லது வேவ்ஸ் வரலாம். தொடர்ச்சியா 3 வருஷம் போட்டுருக்கிறாங்க, 4வது வருஷம் வேவ்ஸை போடுவாங்கன்னு நினைக்கலாம். ஆனா லைட்ஸுக்கு ரெடி ஆகுங்க, வேவ்ஸுக்கு ரெடி ஆகுங்க. சரியானே? ஓகே, இப்ப பாருங்க. முதலாவது லைட்ஸை பொறுத்தவரை பேசக்குள்ள நம்ம மின்காந்த அலைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மின்காந்த அலைகள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மின்காந்த அலைகள் எடுத்தீங்கன்னா சரியான மின்காந்த அலைகளை பத்தி பேசுவோமா இருந்தால் மின்காந்த அலைகள்ல மீடிரன் கூடிக்கொண்டு வரிசையில நாம மின்காந்த அலைகளை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். மீடிரன் கூடிக்கொண்டு போற வரிசையில கட்டாயம் நாம மின்காந்த அலைகளை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த வகையில நம்ம பொதுவா சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள் எடுத்த மாதிரி இருந்தால் ஒன்று ஏஎம், அடுத்தது எஃப்எம், விஹெச்எஃப், விஹெச்எஃப், யூஹெச்எஃப். சரியான அதுக்கு அடுத்ததாக மைக்ரோவேவ்ஸ் நுண்ணடைகள், இன்ஃப்ராரெட் செங்கல் கதிர்கள், அடுத்தது விசிபிள், இதைத்தான் படிக்க போறோம். விசிபிள், அதுக்கு அடுத்தது யூவி, அடுத்தது எக்ஸ்ரே, அடுத்தது கேமா. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஓர்டர். இது கட்டாயமே நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஓர்டர். மின்காந்த அலைகள மீடிரன் வரிசை.
சரியானே? ஏஎம் எஃப்எம் விஹெச்எஃப் யூஹெச்எஃப்னு போகும். இதுல பாத்தீங்களா இருந்தால் இந்த ஏஎம் எஃப்எம் இதெல்லாம் ரேடியோ அலைகள்னு சொல்லுவாங்க. இதை வந்துகிட்டு டிவியோட கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. இது ரேடியோன்னும் இதை டிவின்னும் சொல்லுவாங்க. சில நேரத்தில் இவ்வளவை சேர்த்து ரேடியோன்னு சொல்றதான். ரேடியோக்குரிய பொதுவான சொல்லி அதான் என்ன, ப்ராட்காஸ்டிங் அலைவரிசையோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயமா இருக்கிறதால ஏஎம் எஃப்எம் விஹெச்எஃப் யூஹெச்எஃப் எல்லாத்தையும் சேர்த்து ரேடியோ அலைகள்னு சொல்லுவாங்க. அல்லது ஏஎம் எஃப்எம் ரேடியோன்றும் விஹெச்எஃப் யூஹெச்எஃப் உடைச்சி ரேடியோ டிவின்னு கூட சொல்லுவாங்க. சரியான? இந்த மாதிரி மின்காந்த அலைகளை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மின்காந்த அலைகள் உங்களுக்கு தெரியும். இதை பத்தி நான் மின்காந்த அலைகளை பத்தி இங்க பேச வரல, சும்மா நார்மலா சொல்லிட்டு கொண்டு போறேன். மின்காந்த அலைகளை பொறுத்த வரையில அலை பயணிக்கின்ற திசைக்கு சரியான, அலை பயணிக்கக்கூடிய ஒரு திசை இருந்தால் அந்த திசைக்கு செங்குத்தாக மின்புலங்கள் காந்தப்புலங்கள் வைப்ரேட் ஆகிறதைத்தான் நம்ம மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். மின்புலம் காந்தப்புலம் வைப்ரேட் ஆகிறதைத்தான் நம்ம மின்காந்த அலைன்னு சொல்லுவோம். அதாவது அலை இப்படி பயணிக்குதுண்டா அதுக்கு செங்குத்தாக இப்படியும் துணிக்கைகள் வைப்ரேட் ஆகுதுண்டா இதைத்தான் நாம மின்காந்த அலைகள்னு சொல்லுவோம். அப்ப மின்புலமும் காந்தப்புலமும் அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அலை உருமா இருந்தா அதை மின்காந்த அலை அப்படின்னு சொல்லுவோம். சரியான? சோ மின்காந்த அலைகளை நான் இங்க கூட பேசல, ஆல்ரெடி வேவ்ஸ்ல பேசக்கூடிய ஒரு விடயம் அது. சரியான? ரைட். இப்ப இந்த மின்காந்த அலையில் இருக்கிற விசிபிள் லைட்ஸ் நம்ம இவரை பத்தி தான் பார்க்க போறோம். மின்காந்த அலையில் இருக்கக்கூடிய விசிபிள் லைட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முதல் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு மேலதிகமான விடயம் தான். சம்டைம்ஸ் நீங்க கேள்விகள்ல இதை எழுதி பற்றிருக்கிறத கண்டிருக்கலாம். மின்காந்த அலைகளோட கதிக்கான சமன்பாடு எனிவன்? மின்காந்த அலைகளோட கதிக்கின்ற ஒரு சமன்பாடு இருக்குது. யாராச்சும் தெரிஞ்சாக்க மின்காந்த அலைகளோட கதிக்கான சமன்பாடு? ஓகே, மின்காந்த அலைகளோட கதிக்கு சமன்பாடு உண்மையா என்னன்னா 1/√μ into எப்சைலன் என்று சொல்லுவாங்க. அதாவது மியூ எப்சைலன் இவங்க ரெண்டு பேருமே எங்க படிக்கிறேன்னா ஒரு ஃபீல்டில் படிப்போம் இல்லையா? ஸோ இந்த மியூ எப்சைலன் பெருக்கத்திற வர்க்க மூலம் தான் மின்காந்த அலைகளோட கதிக்கான சமன்பாடு. மியூங்கிறது காந்தப்புலத்துல நான் படிக்கக்கூடியது, ஊடகத்திட உட்புகுத்திறன். எப்சைலனுங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல படிக்கக்கூடியது, ஊடகத்திட அனுமதித்திறன். ஸோ ஊடகத்திட உட்புகுத்திறன் ஊடகத்திட அனுமதித்திறன் பெருக்கத்திட வர்க்க மூலம் தான், அதுல வர்க்க மூலத்திட நிகர்மாறுதான் மின்காந்த அலைகளோட கதிக்கான சமன்பாடு. சரியானே? ஓகே, இப்ப கவனிங்க. இந்த மின்காந்த அலையில் இருக்கக்கூடிய விசிபிள் லைட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த விசிபிள் கட்புலனாகும் அலைகளை பொறுத்த வரையில இதுல 7 நிறங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அந்த 7 நிறங்களுமே எல்லாருக்குமே தெரியும். அப்படி சொல்லுவோம். சரியா? இதுல என்ன போயிருந்தால் மின்காந்த அலையை பொறுத்த வரையில இந்த திசையில மீடிரன் அலைகளோட மீடிரன் அதிகரிக்கும், இந்த திசையில அலைநீளம் குறைவடையும். இந்த திசையில மின்காந்த அலைகளோட மீடிரன் அதிகரிக்கும், அலைநீளம் குறைவடைந்து கொண்டு போகும். அந்த வகையில சிவப்பு நிறம் தான் மீடிரன் குறைந்தது. இந்த 7 நிறங்களுக்குள்ள சிவப்பு நிறம் மீடிரன் குறைந்தது, ஊதா நிறம் மீடிரன் கூடினது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சிவப்பு நிறம் அலை நீளம் கூடியது. சிவப்பு நிறம் இந்த திசையில அலை நீளம் குறையும். அப்ப அலை நீளம் குறைஞ்சது யாருன்னா ஊதா. இதை ஊதான்னு சொல்லுவோம். இதை கருநீளம்னு சொல்லுவோம். கருநீளம், நீலம், பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு. இது பின்னுக்கு நாம பேசுவோமா ஒளி முறிவுகள்ல? இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் பேசத்தான் போறோம் இதை பத்தி. சரியானே? அப்ப சிவப்பு எடுத்தீங்களா இருந்தா சிவப்பு நிறம் மீடிரன் கூடினது, அலைநீளம் குறைஞ்சது. ஊதா அலைநீளம் குறைஞ்சது, மீடிரன் கூடினதுன்னு சொல்லுவோம். அப்ப சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா.
எல்லாமே கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்கள். இந்த மீடிரன்களோட தொடர்பு, இந்த மின்காந்த அலைகள் தொடர்பு, இது எல்லாமே கூற்று கேள்விகளாக கனெக்ட் பண்ணி வந்திருக்குது ஃபைனல் எக்ஸாம்ல. சரியானே? ஓகே. அந்த அடிப்படையில நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு சும்மா லைட்டா இது தொடர்பா வந்த கூற்று கேள்விகள், பாஸ் பேப்பர் கேள்வியை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். ரைட். 2016 ஆண்டு வந்த கேள்வி எடுங்க. 2016 ஆண்டு வந்த ஒரு கேள்வி. ரெண்டாயிரத்தி 16 ஆண்டு வந்த 4வது கேள்வி எடுங்க பிள்ளை. நம்ம வந்துட்டு இந்த டியூட்டை உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிரீன்ல போட்டு காட்டல. ஏன்னா நம்ம கிளாஸஸ் வந்துட்டு 2 வகையா நடக்கும். ஒன்று ஸ்மார்ட் போர்டை பேஸ் பண்ணியும் ஒயிட் போர்டை பேஸ் பண்ணி நடக்கும் ரெக்கார்ட் செஷனுங்கிறதால. சரியான? அதனால நம்ம வந்துட்டு பாஸ் பேப்பர் அல்லது நான் அனுப்பியிருக்கக்கூடிய டியூட், உங்க டெலிகிராம் டியூட், நான் அனுப்பியிருக்கக்கூடிய டியூட்டையோ அல்லது பாஸ் பேப்பர் எம்சிக்யூ புக்கையோ யூஸ் பண்ணி செய்யலாம். சரியா? ஓகே, பாருங்க. 2016 மின்காந்த அலைகள் பற்றி மின்காந்த அலைகள் பற்றிய பின்வருவனவற்றில் எது உண்மையானது அன்று? ஒன்று, மின்காந்த புலங்களின் திசைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. ஒன்று, மின்புலம் காந்த புலங்கள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா பிள்ளையா? அதான் இப்ப சொன்னேன் இல்லையா, மின்புலமும் காந்த புலமும் செங்குத்தா இருக்கும். அது ரெண்டுக்கும் செங்குத்தாக அலை பயணிக்கும். அதனாலதான் மின்காந்த அலைகளை நாம எப்பயுமே குறுக்கலைகள்னு சொல்றோம். மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள். வேவ்ஸ்ல படிக்கிற விடயம், மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள். ஆனால் குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலை இல்லை. குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலை இல்லை. ஆனா மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலைகள். சரி, ஏன் குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலை இல்லை? அதுக்கு என்ன உதாரணம்? குறுக்கலைகள் யாவும் மின்காந்த அலை இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா மின்காந்த அலைகள் எல்லாமே குறுக்கலை தான். அதுக்கு என்ன உதாரணம்னு கேட்கிறேன். எஸ், நீர் மேற்பரப்புல உருவாகிற அலை. நீர மேற்பரப்புல உருவாகிற அலை யாரா தயாரிப்பாரு? நீர மேற்பரப்புல உருவாகிற குறுக்கலைகள் இருக்குது. அப்ப நீர் மேற்பரப்புல உருவாகிற அந்த அலை, அந்த குறுக்கலை ஒரு மின்காந்த அலை இல்லையே. அப்ப குறுக்கலை எல்லாம் மின்காந்த அலைக்குள்ள வராது. அப்ப நீர் மேற்பரப்புல உருவாகிற அலை குறுக்கலை அரிக்கும். அதே நேரத்தில் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நீர் மேற்பரப்புல உருவாகிற அலை குறுக்கலையா இருந்தாலும் நீருக்குள்ள உருவாகிற அலை குறுக்கலை அரிக்க முடியுமா? நீருக்குள்ள குறுக்கலை உருவாக முடியுமா, உருவாக முடியாதா? நீர் மேற்பரப்புல உருவாகிற குறுக்கலைகள் சொல்லலாம். ஏன்னா இது மின்காந்த அலை இல்லை. எஸ், நீருக்கு உள்ள, திரவத்துக்குள்ள, அதே மாதிரி வாயுக்களுக்குள்ள, உள்ளுக்குள்ள குறுக்கலை உருவாகாது. நெட்டாங்கு அலை உருவாகும். நீருக்குள்ள வாயுவுக்குள்ள இது உருவாகாது, குறுக்கலை உருவாகாது. ஆனா நீருக்குள்ளேயும் வாயுவுக்குள்ளேயும் நீர் மேற்பரப்புலையும் யார் உருவாகுவான்னா நெட்டாங்கலை உருவாகும். நெட்டாங்கலை எல்லா இடத்தையும் உருவாகும். ஆனா குறுக்கலையை பொறுத்தவரையில நீர், திரவம், அதே மாதிரி வாயு, இது ரெண்டுக்கு உள்ளுக்குள்ளையும் உருவாகாது. திரவத்தில மேற்பரப்புல மட்டும் குறுக்கலை வர முடியும். திரவத்துக்கு உள்ளுக்குள்ள வரையலாம், திரவத்தில மேற்பரப்புல மட்டும் குறுக்கலை வர முடியும். நெட்டாங்கலை மேற்பரப்புலையும் வரலாம், உள்ளுக்குள்ளையும் வரலாம். சரியானே? இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ரைட். அப்ப நீர் மேற்பரப்புல குறுக்கலைகள் உருவாகுது. இது வந்துகிட்டு மின்காந்த அலைகள் இல்லை. அதே மாதிரி ஒரு இலையில உருவாகிற அலைகள், நம்ம வேவ்ஸ்ல படிக்கக்கூடிய இலையில உருவாகிற அலைகளை பார்த்தீங்கன்னா அதுவும் குறுக்கலை அரிக்க முடியும்.
அதே மாதிரி எஸ் அலைகள், நிலநடுக்கத்தில் உருவாகிற எஸ் அலைகள், எஸ் வேவ்ஸ். இந்த எஸ் அலைகள் எடுத்தீங்களா இருந்தா இதுவும் குறுக்கலை. சரியானே, இதெல்லாம் குறுக்கலை. எஸ் வேவ்ஸ் குறுக்கலைங்கிறது எப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுங்கன்னா, இந்த வளைவை வச்சு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இந்த வளைவை வச்சு இதான் குறுக்கலை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏன்னா எஸ் அலைகள் குறுக்கலைகள், பி அலைகள், பி வேவ்ஸ் இருக்குதானே, இது யாரு? இது வந்துட்டு நெட்டாங்க அலைகள். நிலநடுக்கத்தில் உருவாகிற ரெண்டு வகை அலைகள், ஒன்று எஸ், அடுத்தது பி. இதுல எஸ் வந்துட்டு குறுக்கலை, பி வந்துட்டு நெட்டாங்க அலை. ரைட், ஓகே. இதெல்லாம் கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப முதலாவது என்ன சொல்றாங்க விடயத்துக்கு வந்தா, மின்காந்த அலைகள்ல மின்புலம் காந்தப்புலம் ஒன்று கொண்டு செங்குத்தானது. அப்ப சரி. இரண்டாவது, கதி செலுத்துகை ஊடகத்தை சார்ந்திருப்பதில்லை. பிழை. என் பிழை. வெற்றிடத்துக்குள்ளதான் மின்காந்த அலை. சரியானே, வெற்றிடத்துக்குள்ளதான் மின்காந்த அலை பொதுவா பாத்தீங்களா இருந்தால் எப்படி பயணிக்கக்கூடியதா இருக்கும், 3 தர 10 நெட்ல பயணிக்கக்கூடியதா இருக்கும். வேற 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 ஊடகத்துல மின்காந்த அலைகள கதி மாறுபடும். சரியானே, அல்லது இந்த சமன்பாடு வச்சும் பார்க்கலாம். ஊடகத்துக்கு ஊடகம் காந்தப்புலத்திட உட்புகு திறன் மாறுபடும். ஊடகத்துக்கு ஊடகம் மின்புலத்திட அனுமதி திறனும் மாறுபடும். உட்புகு திறன் ஊடகத்துக்கு ஊடகம் மாறக்கூடியது, அனுமதி திறனும் மாறக்கூடியது. அதனால கதி மாறக்கூடியது. சரியானே, அப்ப அது பிழை. அடுத்தது, செலுத்துகைக்கு ஒரு திரவிய ஊடகம் கட்டாயம் தேவைப்படுவதில்லை. சரிதானே இல்லையா? வெற்றிடத்துக்குள்ளால போகும். அப்ப மெட்டீரியல் மீடியம் ஒன்று அவசியம்ங்கிறது இல்லை, வெற்றிடத்துக்குள்ளால போகும். அலைகளின் செலுத்துகை திசையானது மின் காந்தப்புலங்களின் திசைகளுக்கு செங்குத்தானது. எஸ், அலை பயணிக்கிற திசை மின்புலம் காந்தப்புலத்துக்கு செங்குத்தானது. இரு ஊடகங்களுக்கு இடையே வரைபாட்டில் தெரிக்கலாம். எஸ், மின்காந்த அலைகளுக்கு எல்லா இயல்பும் இருக்குது. அலைகள தெரிப்பு, முறிவு, கோணல், சரியான அலைகள மேற்பொருந்துகை, முனைவாக்கம், இந்த 5 இயல்புமே மின்காந்த அலைகளுக்கு இருக்குது. அதனால இந்த கேள்வியில பிழையான கூற்று இரண்டாவது கூற்றாக இருக்கும். சரியா? இப்ப நாம மின்காந்த அலைகளை வேவ்ஸ்ல பேசி இருக்கிறோம், அதனால நான் கூட செய்யல. இப்ப நாம லைட்ஸுக்குள்ள மொத்தமா வருவோம். முதலாவது ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னால், லைட்ஸ்ல தெரிப்பு சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை செய்து கொள்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயங்கள் சும்மா சாட நான் அறிமுகப்படுத்திக் கொள்றேன். அப்படிங்க பிள்ளைகள், பொதுவா நீங்க ஒரு லைட் எடுத்தீங்கன்னால், சரியாது, லைட்ல 3 வகையான வடிவங்கள் இருக்குது. அதாவது ஒளி கதிர்களை பொறுத்தவரையில அல்லது ஒளி கற்றைகளை பொறுத்தவரையில அது 3 வகையாக இருக்க முடியும். ஒன்று என்னென்றால் சமாந்தர கற்றைகள், சமாந்தர கதிர்கள் இப்படி இருக்கலாம். இரண்டாவது விரி கதிர்கள் இப்படி இருக்கலாம். அடுத்தது ஒருங்கு கதிர்கள் இப்படி இருக்கலாம். சமாந்தர கதிர், விரிகதிர், ஒருங்கு கதிர் என்று 3 வகையாக இந்த ஒளி கற்றைகளை நீங்க பார்க்க முடியும். பொதுவா சமாந்தர கதிர்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கும்னு பாத்தீங்களா இருந்தால், சமாந்தர கதிர்களுக்கு பொதுவா யாரு சொந்தக்காரால், யாருல இருந்து வார கதிர்களை நம்ம சமாந்தர கதிர்னு சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே முடிவிலியிலிருந்து வரக்கூடியது. அந்த பொருள் எங்க இருக்கணும்னா முடிவிலியில இருந்தால் அவரைத்தான் நாம சமாந்தர கதிர்கள் சொல்லுவோம். முடிவிலியிலிருந்து வரக்கூடிய கதிர்களை நாம சமாந்தர கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முடிவிலி தூரத்திலிருந்து, ரொம்ப தூரத்திலிருந்து வர கதிரை சமாந்தர கதிர்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொல்றங்கிறதெல்லாம் பொதுவாக தியரியில பேசக்கூடியது. அதே மாதிரி விரிகதிர்கள், விரிகதிர்கள்ங்கிறது தான் உண்மையாக ஒரு பொருள்ல இருந்து வர கதிர்கள். சரியான, ஒரு உண்மையாக ஒரு பொருள்ல இருந்து வாரது இந்த கதிர்கள் தான் உண்மை பொருள்ல இருந்து வாரது.
அதே மாதிரி ஒருங்கு கதிர் வருவதா, அப்ப நாம என்ன சொல்லுவோம்னா மாயப்பொருள்ல இருந்து வார கதிர்கள்னு சொல்லுவோம். மாயப்பொருள்ல இருந்து வார கதிர்கள், மாயப்பொருளுக்குரிய கதிர்கள் ஒருங்கு கதிர்களாக காணப்படும். அதாவது என்னன்னா, பொதுவா ஒரு பொருள்ல இருந்து, இப்ப உதாரணமா இந்த பெண் எடுத்தீங்கன்றால், இந்த ஒரு மாக்கர் எடுத்தீங்கன்றால், இதுல இருந்து வெளியேற ஒளிக்கதிர்கள் எல்லா திசையிலையும் போகுது, எல்லா திசையிலையும் விரிஞ்சு போகுது. அதனாலதான் இங்க இருக்கிற ஆளுக்கும் இந்த மாக்கர் விளங்கும், இங்க இருக்கிற ஆளுக்கு மாக்கர் விளங்கும், இங்க இருக்கிற ஆளுக்கு மாக்கர் விளங்கும். இந்த மாக்கர்ல இருந்து வர ஒளிக்கதிர்கள் ஒரு டிரெக்ஷன்ல மட்டும், இப்படி மட்டும்தான் போகும் இருந்தால் இந்த சைட்ல இருக்கிற எனக்கு இந்த மாக்கர் விளங்க இயலா. ஏன்னா அந்த மாக்கர்ல இருக்கிற ஒளிக்கதிர்லாம் இப்படித்தான் போகுது, என் கண்ணுக்கு வந்தா தான் ஒளிக்கதிர் விளங்கும். விளங்குதா? அப்ப இந்த மாக்கர்ல இருந்து எல்லா திசையிலையும் பரவலடைஞ்சு போறதாலதான் இந்த பொருள் எனக்கு விளங்குது. அப்ப பொதுவா ஒரு ஒப்ஜெக்ட்ல இருந்து வெளியேற ஒளிக்கதிர்கள் விரிகதிர்களாகத்தான் இருக்கும். சரியான? அதுவும் அந்த ஒளிக்கதிர் எப்படி போகும்னா நேர்கோட்டுலாம் போகும். அதுக்கு நேர்கோட்டுல ஒளிக்கதிர் போகுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. இப்ப உதாரணமா இந்த கைக்கு பின்னுக்கு இந்த மாக்கர் இருக்குது, இந்த பெண் இருக்குது. இப்ப உங்க யாருக்குமே இந்த பெண் என்ன செய்யல, இப்ப விளங்கல்ல. ஏன் விளங்கல்ல? ஏன்னால் இந்த பெண்ணில இருந்து வர ஒளிக்கதிர் நேர்கோடாத்தான் இப்படி இப்படி போகும். இப்படி ஒரு நேர்கோட்ல போகும், இப்படி ஒரு நேர்கோட்ல போகும், இப்படி ஒரு நேர்கோட்ல போகும். இப்ப நான் இப்படி வச்சுட்டேன். அப்ப இந்த கை என்ன செய்யுதுன்னா இந்த பெண்ல இருந்து வர இந்த ஒளிக்கதிரை, உங்களுக்கு வர வேண்டிய இந்த ஒளிக்கதிரை தடுத்துட்டு, ஒளி நேர்கோட்டுல பயணிக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த பெண் வந்துக்கிட்டு உங்களுக்கு விளங்கலாம். ஏன்? இப்ப இந்த மாக்கரின் தான் இருக்குது, இந்த பெண்ணின் தான் இருக்குது, நான் இந்த கையானதை மறைச்சிட்டேன். சரியா? மறைச்சிட்டேன். ஒளிக்கதிர், இந்த பெண்ணில இருந்து ஒளிக்கதிர் நேர்கோட்டில் இல்லாம பயணிக்கும் வச்சுக்கோமே, விரும்பின திசையில பயணிக்கும்னா இப்படி போகலாம் தானே. அப்ப உங்களுக்கு விளங்கும் பெண், விளங்குதா? இப்படி வந்து இந்த பெண்ல இருந்து ஒளிக்கதிர் இப்படி வந்து இப்படி வந்தா சரியானு விளங்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஒளி நேர்கோட்டில் பயணிக்கிறதாலதான் ஒரு பொருளை நீங்க மறைச்சு வைக்கலாம், இல்லாட்டி அது உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். விளங்குதா? ஸ்ட்ரைட் அப்படி வாரது தடுத்துட்டோம், இப்ப விளங்காது. நேர்கோட்டில் போகலாட்டி இப்படி வந்து வளைஞ்சு இப்படி வந்துக்கிண்டா விளங்குமே. என்ன இந்த பொருள்ல இருந்து உங்களோட கண்ணு ஒளிக்கதிர் வருவது, ரைட்? இப்படி நாம சொல்லலாம். எனிவே, அப்ப பொதுவா ஒளி நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியதா இருக்கும், ரைட்? அதே நேரத்தில் மாயப்பொருள், மாயப்பொருள்ங்கிறது யாருன்னா, பொதுவா மாயப்பொருள் நாங்க எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு வில்லைகள்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்ப ரெண்டு வில்லைகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு வில்லைகள் இருக்கக்குள்ள, ரெண்டு வில்லைகள் இருக்கக்குள்ள முதலாவது வில்லையில இருந்து இப்படி ஒளிக்கதிர் வருது, வார ஒளிக்கதிர் இப்படியே போகுது. சரியானே? இப்ப இந்த ஒளிக்கதிர் இந்த வில்லையில போய் பட்டு மறுபடியும் குவிவடையும் இல்லையா? அந்த நேரத்துல இந்த ஒளிக்கதிர் இந்த வில்லை இல்லாட்டி எங்க குவிஞ்சிருக்கும்? இந்த வில்லை இல்லாட்டி உதாரணமா இங்க குவிஞ்சிருக்கு. சும்மா நான் மேலோட்டமா சொல்லிட்டு போறேன், நம்ம வில்லைகளை தனியா ஸ்பெஷலா படிக்கத்தார போறோம், அழகா மெது மெதுவா தான் படிப்பிச்சு போவோம். சரியான? விளங்காதாக்களுக்கு அந்த தியரியை நீங்க நினைஞ்சு கொள்ளணும். ரிவிஷன் பர்பஸ் வந்துட்டு என்னடா, திருப்பி திருப்பி சொல்றதான், ரிவிஷன் பர்பஸ் வந்துகிட்டு என்னன்னா, நீங்க ஒரு தியரியில இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தளம்பல்கள் அப்படியே ஸ்மூத் ஆக்கி, சரியான நம்பி வந்த எல்லாரும் வந்துட்டு அந்த அந்த தியரியை வந்துட்டு ஓவராலா சரியான ஒரு அளவுக்கு அடைஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இப்ப அதை நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டு, சரியான? அப்ப அந்த பேஸ்ல தான் கிளாஸஸ் அமைப்பு போகும். நான் என்ன செய்யலைன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஓட மாட்டேன். சரி, நான் ஃபாஸ்டா ஓட மாட்டேன். அதுக்காக தான் டைம் எல்லாம் கூட்டி, எனக்கு டைம் இல்லாட்டி கூட அதை ஒரு ரெக்கார்ட் செஷனா போட்டு, என்னதுக்காக வேண்டினா எல்லாமே ஸ்மூத்தா போகணுங்கிற ஒரு பர்பஸ்ல தான் விளங்கும் நினைக்கிறேன். சரியான? அப்பதான் அந்த நம்ம மெதுவாகவும் போகலாம், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியும் போகலாம், அதே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணவும் வேணும். சரி, நம்ம எல்லா டைம்ல ரெக்கார்ட் செஷன் போட்டு என்ன செய்யறோம், அதை பேலன்ஸ் பண்றோம், ரைட்? அந்த அடிப்படையில நம்ம வில்லைகள் தொடர்பாக நம்ம என்ன செய்வோம், அழகாவே டீப்பாவே பேசுவோம் இன்ஷா அல்லாஹ், ரைட்? அதே மாதிரி இங்கே நம்ம எம்சிக்யூட ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நம்மளோட பேப்பர் கிளாஸுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொரு யூனிட்டா நம்ம எஸ்ஏ பாட்டு வந்துட்டு செய்துட்டு போறோம் இல்லையா? எஸ்ஏ அங்க மாடல் பேப்பர் எம்சிக்யூங்கிற மாதிரி நம்ம அதை ஒரு பகுதியா செய்து கொண்டு போறோம். இங்க வந்துகிட்டு நம்ம எஸ்ஏ கேள்விகளையும் ரிவிஷனோட சேர்த்து செய்வோம் இருந்தா நம்ம இந்த ரிவிஷனை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சில நேரத்தில் ஒரு எஸ்ஏ கேள்வியை செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படும், டீப்பா அதை பேசி விளங்கப்படுத்தி செய்யக்குள்ள சில டைம்ல ஒரு கிளாஸ் தேவைப்படும். அதுக்கு சில டைம்ல ரெண்டு செஞ்சிடலாம் ஒரு கிளாஸ்ல இல்லையா? அது சிச்சுவேஷனை பொறுத்து மாறுபடக்கூடியது. இங்க ரிவிஷன்ல நான் வந்துட்டு பாஸ் பேப்பர் எம்சிக்யூ பேஸ் பண்ணி தியரியில கொண்டு போய் கொண்டிருக்கேன், ரிவிஷனை செஞ்சு கொண்டு போறேன்.
பேப்பர் கிளாஸ்ல வந்து பேப்பர் கிளாஸ்ல அதை வேறையா செப்பரேட் பண்ணி போட்டு என்ன செய்யறோம், அதுல எஸ்ஏ கேள்விகளை மாடல் எம்சிக்கு கேள்வி எக்ஸாம் எல்லாத்தையும் அதை கொண்டு போறோம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ள நம்ம தேவையான அந்த டைமுக்குள்ள நாம முடிச்சாகணும். அதே நேரத்தில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும், எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற எதுவுமே ஒரு நல்ல அமைப்புல கிடைச்சிடணும். அதெல்லாம் தான் நான் யோசிக்கிறேன். இப்போ கட்டாயம் வந்துக்கிட்டு ரிவிஷனை சரியா பயன்படுத்திக் கொள்ளணும். லைஃப்ஸ்ல எங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு சொல்ற ஆக்கள் இந்த ரிவிஷன் மூலமா நீங்க அந்த குழப்பத்தை என்ன செய்யணும், அப்படியே ஸ்மூத் ஆக்கி கொள்ளணும். அதை அந்த குழப்பம் இல்லாம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும். அது இதுக்கு பிறகு உங்களுக்கு லைட்ஸ் கஷ்டமா இருக்கக்கூடாது. அந்த வகையில நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். படிப்பிக்கிற விடயத்தை உள்வாங்கணும், படிப்பிச்ச விஷயத்துல போய் கேள்வி செய்யணும். சரி, இதெல்லாம் நீங்க செய்யணும். அப்படி நீங்க செஞ்சுட்டு வரக்குள்ள நீங்க டெவலப் ஆவீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப அந்த அந்த அப்படி நீங்க செஞ்சிடக்கூடாது. அந்த வகையில நீங்க வந்துட்டு இந்த ரிவிஷன்களை வந்துட்டு வேஸ்ட் ஆக்கிடாம கட்டாயம் என்ன செய்யுங்க. இப்போ பேப்பர் கிளாஸை பொறுத்த வரையில அது மார்னிங் டைம்ல மட்டும்தான் அந்த டைம். இதுல வந்துட்டு மார்னிங் டைம்ல தான் நடக்குது. ஸ்கூல் போற ஆட்கள் இருக்கிறீங்கன்னா நீங்க வந்துட்டு மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த இஷ்யூவை தவிர்த்து கொள்ளலாமா. அதாவது உங்களுக்கு அந்த நீங்க ஸ்கூல் போற ஆட்களுங்கிறத உறுதிப்படுத்தி நீங்க வந்துட்டு அந்த கிளாஸ்ல வந்துட்டு ரெக்கார்ட் செஷன் அந்த அடுத்த கிளாஸுக்கு இடையில அதை பாக்குறதுக்கு இந்த அப்ப வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரியானே. வேற எதுவும் இஷ்யூ இருந்தாலும் நீங்க அதை தெரியப்படுத்துங்க. அதுக்குரிய ரிப்ளை அப்படின்னு 24 பெரும்பாலும் வர பார்க்கும். சரியானே. ஓகே. அதே நேரத்தில் எஸ்ஏ கேள்விகளோடு சேர்த்து நாம் என்ன செய்வோம், ஸ்ட்ரக்சரையும் கொண்டு ஸ்ட்ரக்சர் எல்லாமே அங்கதான் போகும். எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் எக்ஸாம், அதுல எக்ஸாம்ல மாடல் எம்சிக்யூகள் உள்ளடக்கப்படும். சரியான. இது எல்லாமே பேப்பர் கிளாஸ்ல போகும். இங்க தியரி, திருப்பி சொல்ல தியரி ரிவிஷன், அதோட சம்பந்தப்பட்டதான பாஸ் பேப்பர் கேள்விகள் எம்சிக்யூ. ஓகே தானே. அப்ப எல்லாமே கவர் ஆகிடும் ஒரு வகையில. சரியானே. அப்ப டைமுக்குள்ளே நம்ம கவர் பண்ணக்கூடிய ஒரு பிளான் இருக்குது. அதே டைம்ல ஸ்மூத்தாவும் கொண்டு போகக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்ப பாருங்க, முதலாவது வில்லையில இருந்து வர ஒலிக்கதிர் முறிவடைஞ்சு இப்படி போகக்குள்ள அடுத்த ஒரு வில்லை இருக்குது. இப்ப இந்த வில்லைக்கு வர ஒலிக்கதிர் இவர் தானே. இவரு இந்த ஒலிக்கதிரைத்தான் இவர் ஒருங்க செய்ய போறார். அந்த இடத்துலதான் நாம் என்ன சொல்ற, இந்த ஒலிக்கதிரை பொறுத்த வரையில இந்த ஒலிக்கதிர் எங்க இருந்து வந்திக்கணும் ஒரு கேள்வி வரும். இப்ப இந்த வில்லையை மட்டும் தனியா எடுத்து யோசித்தா ஒரு ஆள், இந்த வில்லையை மட்டும் ஒரு ஆள் தனியா எடுத்து யோசித்தா இந்த ஒலிக்கதிர் இப்படி வந்திருக்கு. அப்ப இந்த ஒலிக்கதிர் எங்க இருந்து வந்துச்சு, ஏன்னா இங்கால பக்கம் எந்த ஒரு இந்த ரெண்டு ஒலிக்கதிரும் மீட் பண்ணி இருக்காது. இப்படி சும்மா நீட்டி பாத்தீங்கன்னா மீட் பண்ணாது. அதனால இப்படி வார ஒலிக்கதிரை நாம இப்படி நீட்டி போட்டு அது சந்திக்கிறதுக்கு சாத்தியமான இடத்துக்கு பெயராக நாம மாய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையா இப்படி ஒரு பொருளும் இல்லை. சரியான. இந்த பொருள்ல இருந்து ஒலிக்கதிர் வரவும் இல்லை. அதனால இதுக்கு பேர் மாயம், ஒரு இமேஜினரி ஆப்ஜெக்ட், ஒரு கற்பனையான ஒரு பொருள் அது. அப்ப ஒருங்கு கதிர் வந்தால் அதை நீங்க நீட்டக்குள்ள அது எங்க சந்திக்குதோ அதை நம்ம மாயப்பொருள்னு சொல்லுவோம். அப்ப ஒருங்கு கதிருக்கு சொந்தக்காரால் மாயப்பொருள்னு சொல்லுவோம். மாயப்பொருளுங்கிறது உண்மையாக பொருள் இல்லை. அந்த பொருள்ல இருந்து ஒலிக்கதிர் வரவும் இல்லை. இது ஏன் நாம டீல் பண்றோம்னால், ஒரு குவிவு வில்லையில பொருள் எது எங்க இருக்குதுன்னு ஒரு கேள்வி வருமே. இப்ப உதாரணமா இந்த வில்லைக்கு பின்னுக்கு படிக்கத்தானே போறோம், ரிவிஷன் செய்யத்தானே போறோம். இந்த வில்லைக்கு வில்லை சமன்பாட பாவிக்கக்குள்ள பொருள் எதிர்ந்து வரக்குள்ள இந்த கதிரை நீட்டிக்கிட்டே போனா அது எங்க சந்திக்குமோ அதை நாம பொருளாக எடுப்போம். அப்பதான் அந்த வில்லைக்குரிய விம்பத்தூரத்தை கண்டுபிடிக்கலாம். சோ அந்த பர்பஸுக்காகத்தான் இந்த ஒருங்கு கதிர்கள் சந்திக்கிற இடத்துக்கு நாம மாயப்பொருள்னு ஒரு பேரை வைக்கிறோம். சரியானே. மாயப்பொருள் ஒரு பேர் வைக்கிறேன், ஒரு வில்லைக்கான பொருளாக அது இருக்க போகுது. ஏன்னா இந்த கதிர் எந்த பொயின்ல இருந்து வருவதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப அதை நீட்டக்குள்ள அது எங்க சந்திக்கக்கூடியதா இருக்குமோ அந்த இடத்துக்கு மாயப்பொருள் பெயர். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. சரி. அப்ப கதிர்கள் 3 வகையா இருக்குது அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லிட்டேன். அடுத்தது ஒரு தளவாடியில உருவாகக்கூடிய விம்பங்கள். சரி, ஒரு தளவாடியில உண்டாகக்கூடிய விம்பங்கள் எடுத்தீங்களா இருந்தால், இப்ப ஒரு தளவாடி இப்படி இருக்குது. இந்த தளவாடிக்கு முன்னுக்கு ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருள்ல இருந்து இப்படி ஒரு ஒளிக்கதிர் போகுது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பொருள்ல இருந்து இப்படி ஒளிக்கதிர் போகுது. போனால்
உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள்ல இருந்து எல்லா திசையிலையும் உண்மையா ஒளிக்கதிர் போகும், இப்படியும் போகும் இப்படியும் போகும், எல்லா திசையிலையும் ஒளிக்கதிர் போகும். இப்படி போற இந்த ஒளிக்கதிர் இந்த தளவாடிட மேற்பரப்புல பட்டு இப்படி தெரிக்கும். இந்த தளவாடிட மேற்பரப்புல பட்டு இப்படி என்ன செய்யும், தெரிக்கும். சரியா? இப்படி தெரிச்சு வார ஒளிக்கதிரை நீட்டக்குள்ள அது ஒரு இடத்துல சந்திக்கும். அதைத்தான் நாம விம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நீட்டக்குள்ள அது ஒரு இடத்துல சந்திக்கும் தானே, அதைத்தான் நம்ம விம்பம் சொல்லுவோம். அதே மாதிரி இப்படியே நீட்டுறீங்க, இப்ப இது பட்டு சரியா தெரிக்கும். இதை நீங்க நீட்டினீங்கன்னாலும் அதுவும் இங்கதான் சந்திக்கும். எல்லாமே இங்கதான் சந்திக்கணும். இந்த தளவாடியை நோக்கி போற ஒளிக்கதிர்கள் எல்லாமே பட்டு தெரிக்கக்குள்ள நீட்டினா அது எல்லாமே இங்கதான் சந்திக்கும். சரியானே, வேற இடத்த சந்திக்காது. அதனாலதான் நீங்க இந்த இடத்திலிருந்து பார்த்தீங்கன்றாலும் உங்களுக்கு விம்பம் ஒரே இடத்தை இருக்கிற மாதிரி விளங்கும். தளவாடியில ஒரு முன்னுக்கு நிக்கிறீங்க, ஒரு பொருளை பார்க்குறீங்க, இங்கிருந்து பார்த்தாலும் தள்ளி போயிருந்து பார்த்தாலும் இங்கிருந்து தளவாடிகளால் பார்த்தாலும் அந்த பொருள் அதே, அந்த பிம்பம் அதே இடத்த அடிக்கும். பட்டு தெரிச்சு வர ஒளிக்கதிர் எல்லாத்தையும் நீட்டக்குள்ள அது எல்லாமே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணும். அதான் பிம்பத்தானமாக இருக்குன்னு சொல்லுவோம். சரியானே, இது ஒரு விடயம். அடுத்தது நீங்க இன்னொரு விடயத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? பொதுவா நம்ம ஒளிக்கதிரை கீறி விம்பத்தை கண்டுபிடிக்கக்குள்ள, பொதுவா ஒரு ஒளிக்கதிரை கீறி நம்ம விம்பத்தை கண்டுபிடிக்கக்குள்ள அந்த ஒளிக்கதிர்களை நம்ம எப்படி கீறணும்னால் அண்மித்த ஒளிக்கதிர்களா தான் கீறணும். இப்ப உதாரணத்துக்கு இந்த ரெண்டு ஒளிக்கதிர் தானே தளவாடியில பட்டு தெரிச்சு வருவதுன்னு கீறின தானே, உண்மையா இந்த ரெண்டு ஒளிக்கதிருக்கு இடைப்பட்ட கோணம் இருக்குவா, இது எப்படிப்பட்ட ஒரு கோணமா இருக்கும்னால் மிக மிக சிறிய கோணமா இருக்கும்னு சொல்லுது. மிக மிக சிறிய கோணமா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க ஆகும். இதை நாம எப்படிப்பட்ட கோணம், மிக மிக சிறிய கோணம் தான் சொல்லுவோம். ஏன் இந்த ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் மிக மிக சிறிய கோணம் சொல்றது ஏன்? இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இப்படி ஒரு இடத்துல ஒளிக்கதிர் பட்டு தெரிச்சு இப்ப வருவது கண்ணுக்கு வருவதுனால் இந்த ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட இந்த கோணத்தை நம்ம சின்ன கோணம் தான் சொல்லுவோம். ஏன் சின்ன கோணம்னு சொல்றோம்? எஸ், ஏன் நாம இந்த கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் பொதுவா சின்ன கோணம்னு சொல்லுவோம்னா அப்பதான் அது நம்ம கண்ணுக்குள்ள வரும். ஒரு புள்ளி பொருள்ல இருந்து, ஒரு புள்ளியிலிருந்து, ஒரு பாயிண்ட் இருக்குதான, ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு புள்ளியிலிருந்து நம்ம கண்ணுக்குள்ள வர ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் சிறிய கோணமா தான் இருக்கிறது. நம்ம கண் இப்படித்தான் உண்மையை அறிக்க போகுது. இந்த அறிக்குது கண்ட சைஸ் எடுப்போமே, இவ்வளவுதான் கண்ட சைஸ். இப்ப இந்த ஒரு புள்ளி பொருள், இந்த இடத்த ஒரு பொருள் இருக்குது. இப்ப இந்த பொருள்ல இருந்து ஒரு ஒளிக்கதிர் தான் வருது. இந்த ஒளிக்கதிரும் நம்ம கண்ணுக்குள்ள வரணும், இன்னும் ஒரு ஒளிக்கதிர் நம்ம கண்ணுக்குள்ள வரணும்டா இந்த ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இந்த ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கட்டாயம் சின்னதா தான் இருக்கணும். கொஞ்சம் பெருசா இருந்தா கூட அந்த லைட் கண்ணை விட்டு வெளியில போயிருந்தா கண்ணுக்குள்ள வர கண்ணு இந்த சைஸ் தயாரிக்க போகுது இல்லையே. இப்ப இந்த சைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படல ஆக்களுக்காக. அப்ப அந்த கண்ணுக்குள்ள அந்த ஒளிக்கதிர் வந்து சேரணும்னா அந்த ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் சின்னதா இருக்கணும். அதனாலதான் ஒளி முறிவு தொடர்பான நிறுவல், மெய்யாளம் தோற்றாளம் நிறுவல்கள் எல்லாம் நாம தீட்டா அந்த அந்த கதிர்வரி படத்துல தீட்டா மிகச்சிறிய கோணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னத்துக்காக நாம அப்படி சொல்றோம்? ஏன்னா சிறிய கோணமா இருந்தால்தான் அந்த ஒளிக்கதிர்கள் நம்ம கண்ணுக்குள்ள வர முடியும், இல்லாட்டி அது வெளியில போயிடும். சரியா? அப்ப இதெல்லாம் பொதுவா சிறிய கோணம்னு சொல்லுவோம். ரைட்? அடுத்தது ஓகே தானே?
இப்ப நான் பேசின எவ்வளவு விடயங்களையும் யாருக்கும் எதுவும் பிரச்சனைகள்? இப்ப இதுல பட்டு இன்னொரு விடயம், பட்டு தெரிச்சு ஒலிக்கிறது வருவதுதானே. எல்லாம் பாருங்க, பட்டு தெரிச்சு வார இந்த ஒலிக்கதிர் இப்படி வந்து பட்டு தெரிஞ்சு இப்படி போகும். இப்படி தெரிச்சு போற இந்த ஒலிக்கதிர் எடுத்தீங்கன்னா இந்த ஒலிக்கதிர் உண்மையில என்ன செய்யலன்னா சந்திக்கல. பட்டு தெரிச்சு வார இந்த ஒலிக்கதிர் உண்மையா என்ன செய்யல, சந்திக்கல. ஆனா இதை நீங்க அப்படியே நீட்டினா வார ஒலிக்கதிர் இங்க சந்திக்குது. பட்டு தெரிச்சு வார ஒலிக்கதிர் சந்திக்கல, சரியான. இது அப்படியே கற்பனையில நீங்க நீட்டினா வார ஒலிக்கதிர் தான் சந்திக்குது. இப்படி ஒரு ஒலிக்கதிர் சரியான உண்மையிலேயே சந்திக்கல் என்றால், இந்த ஒலிக்கதிர் உண்மையிலேயே சந்திக்கல்ல, நீட்டும் போதுதான் சந்திக்குது என்றால் இந்த பிம்பத்தை நாம மாய பிம்பம் சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ரியலா மீட் பண்ணலையே, இதை நீங்க நீட்டக்குள்ளதான் அது மீட் பண்ணுதுண்டா இதுக்கு பேர் என்னன்னா மாய பிம்பம். ஒரு ஒலிக்கதிர் பட்டு தெரிச்சு வரக்குள்ள உண்மையாக மீட் பண்ணினா அது மெய் பிம்பம். இப்ப பட்டு தெரிச்சு வருவது இது சந்திக்கல, சரி, இந்த ஒலிக்கதிர் சந்திக்கல. ஆனா இதை இங்கால பக்கம் நீங்க நீட்டக்குள்ளதான் சந்திக்குதுண்டா இப்படி நீட்டப்பட்டு உருவாக்கப்படுற இந்த பிம்பத்தை நாம மாய பிம்பம் அப்படின்னு குறிப்பிடுவோம். சரியான. ஓகே, இப்ப நாம முறிவுக்குள்ள வருவோம். இதுவரைக்கும் பேசின விடயங்களை யாருக்கு எதுவும் டவுட்ஸ்? சரியான. நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஒரு நம்மட கண் ஒரு ஒரு புள்ளியிலிருந்து வர ஒளிக்கதிர் நம்மட கண்ணுக்குள்ள போய் சேரணும்டா பக்கத்து பக்கத்துலதான் அந்த ஒளிக்கதிர் இருந்திருக்கிறது. கொஞ்சம் தள்ளி இருந்தா கூட அந்த ஒளிக்கதிர் நம்ம கண்ணுக்குள்ள வராது. ஸோ கண்ணுக்குள்ள ஒளிக்கதிர் போகுதுண்டா அந்த ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட கோணம் சின்ன கோணமா இருக்கணும். கொஞ்சம் பெருசா இருந்தா கூட இப்படி இருக்குது ரெண்டு ஒளிக்கதிர், சின்ன கோணத்துல இருந்தா கண்ணுக்குள்ள வரும், பெரிய கோணமா இருந்தா கண்ணுக்குள்ள வராது. சரியாது, அவ சின்ன கோணமா தான் இருக்குது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்டா கதிர்வரிப்படத்தை கீறக்குள்ள என்ன செய்வோம்னா இந்த கோணங்களை பெருசா கீறினா நம்ம கண்ணையும் பெருசா காட்டுவோம். இந்த கதிரெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள வரணும். அப்ப இந்த கதிரெல்லாம் நம்ம கண்ணுக்குள்ள வரணும்னா இந்த கதிர் கிடைப்பட்ட கோணம் உண்மையா சின்ன கோணம் தானே, அதை நம்ம பெரிய கோணமா காட்டினா கண்ணையும் கொஞ்சம் பெருசா காட்டுவோம். இப்படி எல்லாம் செய்யறது. ஓகே, இப்ப ஒளி முறிவுக்குள்ள வாரன் கவனிங்க. பொதுவா உங்களுக்கு தெரியும் முறிவை பொறுத்த வரையில, ஒளி முறிவை பொறுத்த வரையில இப்ப ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் இரண்டு ஊடகங்களை நாம ஊடகங்களை வேறுபடுத்துவோம். இதுல இதுல பாத்தீங்கன்னா ஐதான ஊடகம் அடர்ந்த ஊடகம் வேறுபடுத்துறோமா. இதுல நீங்க ஐதான ஊடகத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிரை அனுப்புறீங்க, ஐதான ஊடகத்திலிருந்து ஒரு ஒளிக்கதிரை அனுப்புறீங்க. இப்ப இந்த ஒளிக்கதிர் இந்த மேற்பரப்புல போய் படுகுது. ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்தை நோக்கி ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறீங்க, இந்த ஒளிக்கதிர் இந்த மேற்பரப்புல போய் படுகுது. படக்குள்ள இதெல்லாம் விலகிக் கொள்ளுங்க. இந்த ஒளிர வேகம் இதை விட இந்த ஊடகத்துக்குள்ள குறைவாக இருந்தால், எப்படி ஒரு ஒளிக்கதிரை ஒரு ஊடகத்திலிருந்து இன்னும் ஒரு ஊடகத்துக்கு அனுப்பக்குள்ள அந்த ஒளிக்கதிர வேகம் குறிப்பிட்ட அந்த ஊடகத்துக்குள்ள குறைவாக இருந்தால், இந்த வேகம் இது C1 பொருள், இது C1 இது C2, இப்படி இந்த வேகம் இதுக்குள்ள போகக்குள்ள குறையுமா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒளி என்ன செய்யும்னால் செவ்வன நோக்கி முறிவடையும். செவ்வன நோக்கி முறிவடையும் சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா இப்படி அனுப்புற நாம் இந்த ஒளிக்கதிரை இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர்
இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் இந்த பக்கம் இந்த ஊடகத்துக்குள்ள எங்க இருக்குது செவ்வன். இதைத்தான் நம்ம செவ்வன்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இது வலிந்து வச்சுக்கொள்ளுங்க, இத கண்ணாடின்னு வச்சுக்கொண்டீங்கன்னா இந்த ரெண்டு ஊடகங்களோட மேற்பரப்பு பொது மேற்பரப்புல நீங்க வரைகிற செங்குத்து கோட்டுக்கு பேர் தான் செவ்வன். சோ இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் இந்த செவ்வண்ட பக்கமாக இப்படி திரும்பு. இதைத்தான் நம்ம செவ்வனை நோக்கி முறிகிறேன்னு சொல்லுவோம். சரியா. அப்ப எப்ப ஒரு ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி முறியும் என்றால் வேகம் கூடின இடத்திலிருந்து வேகம் குறைந்த இடத்தை நோக்கி ஒரு ஒளிக்கதிரை நீங்க அனுப்பக்கூட, அப்பதான் ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி முறியும். அதே நேரத்துல நீங்க ஒரு அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு ஒளிக்கதிரை அனுப்புறீங்க. அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒரு ஒளிக்கதிரை அனுப்புறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது இப்ப இந்த ஊடகத்துக்குள்ள இருக்கிற ஒளிட வேகத்தை விட இந்த ஊடகத்துக்குள்ள இருக்கிற ஒளிட வேகம் பெருசா இருக்குது. இதுக்கு பேர் தான் ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். இங்க வேகம் பெருசா இருக்கு. இப்படி வேகம் உயர்வான ஒரு ஊடகத்துக்குள்ள நீங்க ஒளிக்கதிரை அனுப்புவீங்களா இருந்தால் இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் இந்த ஊடகத்துல எங்க இருக்குது செவ்வன், இந்த இருக்குது செவ்வன். இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் இந்த செவ்வன் இருக்கிற பக்கம் இருக்குதானே, அதுக்கு ஒப்போசிட்டான பக்கத்துல திரும்பும், இப்படி போகும். இதைத்தான் செவ்வனை விளத்தி முறியீரன்னு சொல்லுவோம். செவ்வனை விளத்தி முறியீரன்னு சொல்லுவோம். சரியானே. ரைட். இப்படி வேகம் கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்துக்கோ வேகம் குறைஞ்ச இடத்திலிருந்து கூடின இடத்துக்கோ ஒளிக்கதிர் பயணிக்கக்குள்ள அந்த ஒளிக்கதிர் தன்னுடைய பாதையை விட்டு விலகும். இதுதான் ஒளி முறிவுன்னு சொல்றோம். அப்ப ஒளி முறிவு ஏன் ஏற்படுவதுன்னு கேட்டால் நம்முடைய ஏ லெவல் சிலபஸ்ல நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் சொல்லுவோம் என்றால் சிம்பிளா எப்படி சொல்லுவோம், ஒளி ஏன் முறிவடையுதுன்னு கேட்டால் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னும் ஊடகத்துக்கு ஒளி பயணிக்கக்குள்ள அதன் வேகம் மாறுவதனால் ஒளி முறிவடைகின்றதுன்னு சொல்லணும். எப்படி ஒளி முறிவு ஏன் நடைபெறுகின்றது விளக்குக கூறுக. இப்படி வந்தா நீங்க எப்படி விட சொல்லணும், ஒரு ஊடகத்திலிருந்து இன்னும் ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் பயணிக்கும் போது அதன் வேகம் மாற்றம் அடைவதனால் ஒளி முறிவடைகின்றது. ஸோ வேகம் மாறினா பொதுவா அலைகள் வந்துட்டு முறிவடையும். வேற வேற கோணத்தில் அனுப்பக்குள்ள அந்த அலை வந்துட்டு என்ன செய்யும்னா முறிவடையக்கூடியதா இருக்கும். எப்ப முறிவடையும், வேகம் மாறும் பட்சத்துல அந்த அலைகள் முறிவடையும். சரியான முறையிடா. வேகம் மாறினா அந்த அலை வந்துட்டு முறிவடையும். இப்ப இந்த படத்துக்கு வர இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு ஒளிக்கதிர ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் அனுப்புறோம். இந்த படுகோணம் ஐ. சரியான படுகோணமோ அல்லது முறிகோணமோ இதை நாம எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி அளக்கணும்னா இந்த செவ்வனோட அமைக்கிற கோணத்தை வச்சுதான் அளக்கணும். இந்த செவ்வனோட இந்த கதிர் அமைக்கிற கோணம் இது ஐ, இந்த செவ்வனோட இந்த கதிர் அமைக்கிற கோணம் இது ஆர். இப்படி செவ்வனோட இந்த ஒளிக்கதிர்கள் அமைக்கிற கோணங்களை தான் நம்ம படுகோணம், அதே மாதிரி முறிகோணம்னு சொல்லுவோம். சரி, அந்த படுகோணம் முறிகோணம் எல்லாமே செவ்வனோட அமைக்கின்ற கோணங்களாக இருக்கும். சரி, இப்ப கவனிங்க, இந்த நேரத்துல இந்த படுகதிர் முறிவடைந்து இப்படி போகுதானே, முறிகதிரா இப்படி போகுது. இந்த நேரத்துல இந்த ஒளிக்கதிர் எவ்வளவு கோணத்தால திரும்பி நிற்கோ அதை நாம விலகல் கோணம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னன்னா விலகல் கோணம். இது பாருங்க, இப்படி நீங்க ஒளிக்கதிர் அனுப்புறீங்க, இப்படியே போக வேண்டிய கதிர் இப்படி போகும், இப்படியே போக வேண்டியது இப்படி போகுது தானே. அப்ப இது எவ்வளவு கோணத்தால திரும்பி நிற்கோ அதுக்கு பேர் தான் விலகல் கோணம் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்படியே போக வேண்டியது இப்படி திரும்புது. இதுக்கு பேர் விலகல் கோணம். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த படத்தின் படி இந்த விலகல் கோணம் எவ்வளவு? இந்த விலகல் கோணம் என்ன? இந்த படத்தின்படி விலகல் கோணம் என்ன? அதாவது விலகல் கோணத்தை IR சார்பா சொல்லுங்க. ஓகே, என்ன வரும்? எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோணம் I என்றால், இந்த கோணம் I என்றால் இவ்வளவு கோணமும் I ஏண்டா குத்தெதிர் கோணம். இதெல்லாம் பாருங்க, இந்த கோடு இப்படியே போகுது, இந்த கோடு இப்படியே போகுது. இப்ப இவ்வளவும் I என்றா இவ்வளவும் I. இந்த ஐயிலிருந்து இந்த ஆற கழிச்சா வரதா இந்த கோணம். அப்ப என்னென்றால் I மைனஸ் ஆர். இவ்வளவு I, இது R. அப்ப இது என்ன கோணம்? இந்த கோணம் I மைனஸ் ஆர். விளங்குதா? அதே மாதிரி இங்க விலகல் கோணம்டா யாரு? இப்ப உதாரணமா இப்படி ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறீங்க, இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் இப்படி போகும். இதுதான் இங்க விலகல் கோணம். இப்படியே போக வேண்டிய கதிர் இப்படி போகுதா? இதுக்கு பேர் தான் விலகல் கோணம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், இந்த விலகல் கோணம் எவ்வளவு? எஸ், இங்க விலகல் கோணம் என்ன? இவ்வளவும் ஆர், இது I இல்லையா? இது I. இப்ப இது I என்றால் குத்தெதிர் கோணத்தின் படி இந்த ஒரு கோடு போகுதா, இந்த ஒரு கோடு போகுதா? அப்ப இந்த கோணமும் I. குத்தெதிர் கோணத்தின் படி இது I என்றால் இப்படியே போக வேண்டிய கோடு. அப்ப இது I, இது I, இது R என்றா இது என்ன வரும்? R மைனஸ் I. அப்ப இந்த ஒளிக்கதிர வலஞ்சுழியான விலகல் R மைனஸ் I, இந்த ஒளிக்கதிருக்கு இடஞ்சுழியான விலகல் I மைனஸ் R. இப்படித்தான் விலகல் கோணம் வரும். இப்ப கவனிங்க, நாம ஒரு ஒளிக்கதிரை, இது ஒரு ஏதாச்சும் ஒரு ஊடகம், அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம் வச்சுக்கோமே. ஒளிக்கதிர், ஒரு ஒளிக்கதிரை நான் இப்படி அனுப்புறேன். இப்ப இந்த ஊடகங்களோட பொது மேற்பரப்புக்கு இந்த ஒளிக்கதிர் செங்குத்தா போகுது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், முதலாவது ஒளிக்கதிரை ஊடகங்களோட பொது மேற்பரப்புக்கு செங்குத்தா அனுப்பினீங்கன்னா அந்த ஒளிக்கதிர் என்ன செய்யாதுன்னா முறியாது. இப்படி அனுப்பினா செவ்வனை விளத்தி செவ்வனை நோக்கிலாம் முறிகிற மாதிரி இப்படி முறியாது, அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும் செங்குத்தா அனுப்பினா. சரியானே? இப்படி ஒளிக்கதிரை நீங்க செங்குத்தா அனுப்பக்குள்ள, அதாவது படுகோணம் என்னன்னா 0, முறிகோணமும் என்னன்னா 0 தான். இந்த நேரத்தில் இந்த ஒளிக்கதிர் முறிவடையாம இப்படியே போகுதானே, இந்த சந்தர்ப்பத்தில் விலகல் கோணம் என்ன அடிக்கும்? எஸ். இப்ப விலகல் கோணம் என்னன்னு கேட்டா 0 என்று சொல்லணும். ஏண்டா ஒளிக்கதிர் விலகல்லடா. விலகல்னா என்ன? போற பாதையை விட்டு திரும்புறது, போற பாதையை மாத்திக்கொள்றது, அதுக்கு பேர் தான் விலகல். இது விலகல் அப்படியே போகுது. அப்ப விலகல் கோணம் 0, இங்க விலகல் கோணம் 0. அப்ப ஒரு ஊடகத்துல பொது மேற்பரப்புக்கு செங்குத்தா ஒளிக்கதிர் பட்டா அது முறிவடையாது, ஸ்ட்ரைட்டா அப்படியே போகும். விலகல் கோணம் என்ன? 0 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, அடுத்த ஒரு விடயம் நீங்க சொல்லுங்க பாப்போம். இது வளமையா கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு ஊடகம் உண்டு, இந்த ஊடகத்துக்குள்ள ஒரு ஒளிக்கதிரை இப்படி அனுப்புறாங்க. சரியானே?
இது இந்த ஊடகத்துக்குள்ள ஒரு ஒளிக்கதிர் இப்படி அனுப்பப்படுவது, கடைசியா இந்த ஒளிக்கதிர் இப்படியே போயிட்டு கடைசியா இந்த ஒளிக்கதிர் இப்படி வருவது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 60 பாகை. சோ விலகல் கோணம் என்ன? ஏதோ ஒரு ஊடகம், அந்த ஊடகத்துக்குள்ள என்ன நடந்ததெல்லாம் காட்டலையா? ஒளிக்கதிர் அனுப்பப்படுவது, ஒரு ஊடகத்துக்குள்ள ஒளிக்கதிர் போகுது, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, அந்த சம்பவம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அனுப்பின ஒளிக்கதிர் கடைசியா இப்படி லீவ் ஆகுது, வெளியாகுது. சோ இந்த ஒளிக்கதிர்களுக்கு இடைப்பட்ட விலகல் கோணம் என்ன? எஸ், வெரி குட். எப்படி நீங்க இப்படி ஒளிக்கதிரை அனுப்புறீங்க, எல்லாம் யோசித்து பாருங்கடா. இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் எப்படி வந்திருக்குது? இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் இப்படி வருவது, சரியா? இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் இப்படி வந்திருக்கு, இப்படியே போயிருக்கு. உண்மையா நேர்கோட்டுல பயணிக்கும் ஒளி, ஆனா வேறொரு நேர்கோட்டுல போகுது. சோ இப்படி வந்திருக்குது என்றால், இப்ப நான் என்ன சொல்றேன்? இது ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த கோணம் 60 பாகை என்று சொல்றேன். இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் இப்படி போகுதுண்டா, இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் 60 பாகை. அப்படின்னால் இந்த சந்தர்ப்பத்துல இந்த கதிர், இந்த கோணம் எவ்வளவு வாரிக்கும்னு கேட்டால் நாம் என்ன சொல்லலாம்? இப்படியே போக வேண்டியது இப்படி போகுதுன்றால் யோசித்து பாருங்க, இது 60 பாகைன்னா இதை நீங்க விலகல் கோணம்னு சொல்லக்கூடாது. இது எப்படி திரும்பி நிற்கிறதா பார்க்கணும். இப்படியே போக வேண்டியது இப்படி போயிருக்கு. சோ விலகல் 120 பாகை. விலகல் உண்மையா எவ்வளவு? 120 பாகை. சரியானே? விலகல் கோணம் மொத்தமா 120 பாகை. நீங்க விலகல் கோணத்துல சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு இருக்கணும். போக வேண்டியது எப்படி திரும்பி நிக்கி, எவ்வளவு கோணத்தால திரும்பினு தான் பார்க்கணுமே தவிர இதுக்கு இடைப்பட்ட கோணம் என்னன்னு பார்க்கறல்ல. இப்படி போக வேண்டிய ஒரு ஆளை நம்ம இப்படியே திருப்பி, சரியாடா, இப்படி அனுப்பியிருக்கிறேன். அப்ப இதான் விலகல். இதுக்கு பேர் தான் விலகல்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாம் சரியானே? எல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் வேகமா சொல்லி கொண்டு போறேன் இந்த கிளாஸ்ல. எல்லாமே பேசிக்கான விடயங்கள் தானே. செங்குத்தா படக்குள்ள வேற வேற வேகமா இருந்தா கூட முறிவடையாதா? முறிவு நடக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு படுகோணம் இருக்கணும். செங்குத்தா பட்டா வேற வேற கோணம், வேற வேற வேகம் தான். ஆனா செங்குத்தா படக்குள்ள என்ன செய்யாதுன்னா ஒளி முறிவடையாது. சரியா? செங்குத்தா பட்டா என்ன கதியில இருந்தா வேற வேற ஊடகமா இருந்தாலும் ஒளி வந்துட்டு முறிவடையாதுன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த முறிவை பத்தி பேசக்குள்ள, இந்த முறிவை பத்தி பேசும்போது நாம சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விடயம், தனி முறிவு சுட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். தனி முறிவு சுட்டி. தனி முறிவு சுட்டி அப்படின்னா யார் என்றால், உண்மையிலேயே எக்ஸாக்டா தனி முறிவு சுட்டினா என்னென்றால், வெற்றிடத்தில ஒளியின் வேகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில ஒளியின் வேகத்திற்கும் இடையிலான விகிதம். இதைத்தான் நாம தனி முறிவு சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். வெற்றிடத்தில ஒளிர வேகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில ஒளிர வேகத்துக்கு இடையிலான விகிதம் தனி முறிவு சுட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே,
ஆஹ் இதை கொண்டு வாரு, இவருக்கு பயன்படுத்துறேன்னா இவர் எடுத்தீங்கன்னா இது வெற்றிடம் வச்சுக்கொள்ளுங்களேன். இது வெற்றிடம். இப்ப வெற்றிடத்துக்குள்ள ஓடிற வேகம் c1. ஒரு குறிப்பிட்ட ஊடகம், கண்ணாடியோ அல்லது நீரோ, ஏதோ ஒரு ஊடகம், அந்த ஊடகத்துக்குள்ள ஒளிர வேகம் c2 வச்சுக்கொண்டால் இந்த c1க்கும் இந்த c2க்கும் இடையிலான விகிதத்தை தான் நாம தனி முறிவு சுட்டி அப்படின்னு சொல்லுவோம். c1க்கும் c2க்கும் இடையிலான இந்த ரேஷியோவுக்கு பேர் தான் தனி முறிவு சுட்டின்னு சொல்றது. சரியா? இதுக்கு பேர் தனி முறிவு சுட்டின்னு சொல்லுவோம். இதுல இந்த தனி முறிவு சுட்டியை பேஸ் பண்ணி ஸ்னெல்லுங்கிறவர் உருவாக்கின சமன்பாடு, ஸ்னெல்லுங்கிற மெத்தமெட்டிஷியன் சொன்ன சமன்பாடு, ஸ்னெல்லின் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்னெல்ஸ் லோ, ஸ்னெல்ட விதி. ஸோ ஸ்னெல்லுங்கிறவர் உருவாக்கின சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, முறிவு சுட்டிய அந்தந்த ஊடகத்திட தனி முறிவு சுட்டிய அந்த ஊடகத்துல படுகின்ற கோணத்திட சைன் பருமனால பெருக்கி வாரது ஒரு மாறிலி அப்படின்னு சொல்றாரு. சரியானே? ஸ்னெல் என்ன சொல்றாரு? அந்தந்த ஊடகத்திட முறிவு சுட்டிய அந்தந்த ஊடகத்திட சைன் பருமன். உதாரணமா இந்த கோணம் படுகோணம் ஐண்டா இந்த ஊடகத்திட தனி முறிவு சுட்டிய இந்த ஊடகத்திட சைன் பருமனால பெருக்கிறது. இந்த ஊடகத்திட தனி முறிவு சுட்டிய இந்த ஊடகத்திட சைன் பருமனால பெருக்கிறது. இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? இது ரெண்டிட பெருக்கம் வந்துட்டு மாறிலின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் இதே மாதிரி உருவாக்கப்பட்ட சமன்பாடுகள் தான் என்னன்னா என் சி மாறிலின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த ஊடகத்துக்கான தனிமுறிவு சுட்டிய, சரியானே, அந்தந்த ஊடகத்துக்கான தனிமுறிவு சுட்டிய ஒளிர வேகத்தால பெருக்கி வாரது மாறிலின்னு சொல்லுவோம். அதே போல என் லம்டா மாறிலி, என் சைன் தீட்டா மாறிலிங்கிறது ஸ்னெல்ட சமன்பாடு, என்சி மாறிலி என் லம்டா மாறிலின்னு சொல்லுவோம். அதாவது அந்தந்த ஊடகத்தில முறிவு சுட்டிய அந்தந்த ஊடகத்தில அலை நீளத்தால பெருக்கி வாரது மாறிலியாக இருக்கும். சரியா? அப்ப ஒவ்வொரு ஊடகத்தில முறிவு சுட்டிக்கும் வேகம் அல்லது அலை நீளத்தில பெருக்கமும் பொதுவா மாறிலி அப்படிங்கிறது ஒரு முக்கியமா நமக்கு லைட்ஸ்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய சமன்பாடா இருக்குது. ஓகே, இதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2-3 கேள்வியை பார்த்துட்டு அடுத்த விஷயத்தை பேசுவோம். சரியா? பாஸ் பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாயிரத்தி 5ஆம் ஆண்டு 10வது கேள்விக்குரிய விடையை சொல்லுங்க அப்ப ஃபாஸ்டா. 2005 10.
ஓகே, பாருங்க. ஒளியின் முறிவு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ, ஓர் ஊடகத்தின் முறிவுச் சுட்டி வெற்றிடத்தில் ஒளியின் கதியெங்கில் ஊடகத்தில் ஒளியின் கதிக்கு சமம். அது சரி இல்லையா? இப்பதான் சொன்னேன் நான். அடுத்தது, ஒளி ஊடகத்திலிருந்து வேறொரு ஊடகத்திற்கு செல்லும் போது அதன் மீடிரன் மாறுவதில்லை. எஸ், பொதுவா ஒளிண்டில்ல, பொதுவா அலைகள் எடுத்தீங்கன்னா ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகக்குள்ள எல்லாம் மீடிரன் என்ன செய்யாதுடா, ஒரு காலமும் மீடிரன் வந்துட்டு மாற இயலாது. அங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா, மீடிர ஊடகத்துக்கு ஊடகம் மாறாது அப்படிங்கறத நீங்க சவுண்டை வச்சு சிம்பிளா புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப நான் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல நிக்கிறேன். நான் ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு, ஒரு பூலுக்கு பக்கத்துல நிக்கிறேன். எனக்கு பக்கத்துல ஒரு ஆளும் இருக்கிறாரு, தண்ணிக்குள்ள ஒரு ஆளும் இருக்கிறாரு. எனக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு, தண்ணிக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு. நான் இப்ப இந்த கைய ஒரு செகண்டுக்கு 5 தடவைங்கிற அடிப்படையில தட்ட போறேன். ஒரு செகண்டுக்கு 5 தடவைங்கிற அமைப்புல தட்டுறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒரு செகண்டுக்கு 5 தடவை தான் கேட்கும். தண்ணிக்குள்ள இருக்கிற ஆளுக்கு ஒரு செகண்டுக்கு நான் 5 தடவை தான் கேட்கும். நான் ஒரு செகண்டுக்கு 5 தடவை தட்டினா இவருக்கு 5 தான், தண்ணிக்குள்ள இருக்கிற ஆளுக்கு 5 தான் அது கேட்கும். விளங்குதா? நான் இப்ப ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை தான் தட்டுறேன். இப்ப இவருக்கு ஒரு தடவை தான் கேட்கும், ஒரு செகண்டுக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு ஒரு தடவை தான் கேட்கும். அப்ப நான் என்ன மீடுறனோ, உருவாக்குறனோ, அதுதான் வழியில இருக்கிற ஆளுக்கும் கேட்கும், நீருக்குள்ள இருக்கிற ஆளுக்கும் கேட்கும். சோ மீடிரனை தீர்மானிக்கிறது ஒளி முதல், அலை முதல் தான் தீர்மானிக்கணும். ஊடகம் தீர்மானிக்க இயலாது. நீ வழியில இரு, தண்ணிக்குள்ள இரு, எங்கேயாச்சும் இரு, ஆனா அந்த மீடிரனுக்கு சொந்தக்காரால் அலை முதல் தான். விலங்கு என்ன சொல்றேன், நான் ஒரு செகண்டுக்கு 10 தடவை தட்டினா இவருக்கும் 10 தான், தண்ணிக்குள்ள இருக்கிறாருக்கும் 10 தான். இப்ப ஊடகத்துக்கு ஊடகம் வந்துகிட்டு மீடிரன் என்ன செய்ய இயலாது, அது மாற இயலாது. ரைட்? அது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. அது அந்த அடிப்படையில மீடிரன் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சரியான கூற்று. ஒரு வெற்றிடத்திலிருந்து வேறொரு ஊடகத்துக்கு செல்லும் போது ஒளியின் அலைநீளம் குறைவடைகின்றது. வெற்றிடத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகல அலைநீளம் குறையுதுன்னு சொல்றாங்க. எல்லாம் எழுதி பாருங்க. இப்ப ஒரு ஊடகத்தையும் அலை நீளத்தையும் ஒப்பிடுறாங்க இல்லையா? அப்ப நீங்க என்னத்தை யோசிக்கணும்னா என் லம்டாவை யோசிங்க. ஒரு ஊடகத்தின முறிவு சுட்டிய அலைநீளத்தால பெருக்கி வாரது ஒரு மாறிலி தானே. வெற்றிடத்திலிருந்து, கேள்வியை பாருங்க, வெற்றிடத்திலிருந்து வேற ஒரு ஊடகத்துக்கு செல்லும் போது ஒளியின் அலைநீளம் குறைவடைகின்றதுன்னு சொல்றாங்க. சோ வெற்றிடத்திலிருந்து இன்னும் ஒரு ஊடகத்துக்கு போகக்குள்ள அவர் முறிவு சுட்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எப்பயுமே தனி முறிவு சுட்டியை பொறுத்தவரையில, தனி முறிவு சுட்டியை பொறுத்தவரையில ஊடகம் வெற்றிடத்தில தான் தனி முறிவு சுட்டி ஒன்றாரிக்கும். இப்ப உதாரணத்துக்கு கண்ணாடியில தனிமுறிவு சுட்டி 1.5, நீர்ல தனிமுறிவு சுட்டி 1.33. சோ வெற்றிடத்தில தான் தனிமுறிவு சுட்டி ஆக சிறிய பருமன். அதனால வேற ஒரு ஊடகத்துக்குள்ள போகக்குள்ள முறிவு சுட்டி கூடும். முறிவு சுட்டி கூடினா அலைநீளம் குறையும். விளங்குதா? அலைநீளம் குறையும். அப்ப அந்த கூற்று என்ன? சரி. வேறொரு ஊடகத்துக்குள்ள போகுதுன்னா வெற்றிடத்தை விட வேறொரு ஊடகம் தானே. வேறொரு ஊடகங்கள்ல முறிவுச்சுட்டி பொதுவா பெருசா தான் அரிக்கும். முறிவுச்சுட்டி கூடினா அலைநீளம் குறையும். அப்ப அது என்ன? சரியான ஒரு கூற்று. அடுத்தது, 1998-17 இருங்க. 98-17 வேகமா விட சொல்லுங்க. 98ஆம் ஆண்டு 17வது கேள்வி.
சரியா? பாருங்க 98:17 ஒரு குறிப்பிட்ட ஊடகம் ஒன்றில் 3 தர 18 மீட்டர்/செகண்ட் கதியில சொல்லக்கூடிய 450 மில்லிமீட்டர் அலைநீளம், நானோமீட்டர் அலைநீளம். சரியானே? 1.5 மடங்கு ஊடகத்துக்குள்ள நுழையுதான். அங்க கதியும் அலைநீளம் என்னன்னு கேட்கிறாங்க. சோ பாருங்க, உங்களுக்கு தெரியும் என் லம்டா மாறிலி அப்படிங்கிற சமன்பாடு, என் லம்டா மாறிலிங்கிற சமன்பாடு தெரியும். வெற்றிடத்துல முறிவி சுட்டி 1, அங்க அலைநீளம் 450. கண்ணாடியில முறிவி சுட்டி 1.5, அங்க அலைநீளம் லம்டா. அப்ப 1.5 இதால பிரிபட்டா 300 நானோமீட்டர் வரும். அதே மாதிரி கதி எடுத்தீங்கன்னா என்சி மாறிலியை நீங்க யோசிக்கலாம். வெற்றிடத்தில முறிவி சுட்டி 1, அங்க கதி 3 தர 18. கண்ணாடியில முறிவி சுட்டி 1.5, அங்க கதி சி. அப்ப சுருக்கினீங்கன்னா 2 தர 18, 2 தர 18. அப்ப கதி 2 தர 18, அலைநீளம் 300 நானோமீட்டர். சரியானே? அல்லது நீங்க லம்டாவை கண்டுட்டீங்கன்னா வி சமன் எஃப் தந்திருக்கிறாங்களா இல்லையவா? அப்படி விடைகள் என்ன செஞ்சு என்சி மாறிலி என் லம்டா மாறிலியை போட்டீங்கன்னா விட வந்துடும். அப்ப பொருத்தமான விட 3வது விட வரும். பொருத்தமான விட 3வது. சரியா? கிளியரா? இன்னும் கொஞ்சம் பேசுவோம். சின்ன கேள்விதானே, இந்த சமன்பாடுகளை பாவிக்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஒரு விடயம், கவனிங்க பிள்ளைகள். இப்ப ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு நம்ம ஒளிக்கதிர் அனுப்பக்குள்ள அந்த ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கியோ அல்லது செவ்வண்ட பக்கத்தை விளத்தியோ முறிவடையும் சொன்னான். ஆனா நம்ம அனுப்புற எல்லா ஒளிக்கதிரும் உண்மையில என்ன செய்யாதுண்டா செவ்வனை நோக்கி அல்லது அனுப்புற எல்லா ஒளிக்கதிரும் செவ்வனை விளத்தி என்ன செய்யாதுன்னா முறிவடையாது. என்ன நடக்கும்டா, எப்பயுமே நீங்க அனுப்புற ஒளிக்கதிர்ல, நீங்க அனுப்பக்கூடிய ஒளிக்கதிர்ல ஒரு பகுதி அளவான ஒளிக்கதிர்களாச்சும் ஒரு குறைந்த அளவான ஒளிக்கதிர்களாச்சும் இந்த மேற்பரப்புல பட்டு தெரிப்படையும். எங்கிருந்து எங்க அனுப்பினாலும் சரி, ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு அனுப்பினாலும் சரி, அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு அனுப்பினாலும் சரி, போற எல்லா ஒளிக்கதிரும் முறியாது. அனுப்புற எல்லா ஒளிக்கதிரும் என்ன செய்யாதுன்னா முறியாது. பகுதி அளவான ஒளிக்கதிர் தெரிப்படையும். அந்த தெரிப்புக்கு என்ன பெயர்? அந்த தெரிப்புக்கு என்ன பெயர்? ஒவ்வொரு விதமான பெயர்களா? இந்த தெரிப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம தனித்தெரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தனித்தெரிப்புன்னு சொல்றது. இந்த தனித்தெரிப்பை பேஸ் பண்ணி ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு எஸ்ஏ கேள்வியே வந்திருக்கும். 2009ஆம் ஆண்டு ஒரு எஸ்ஏ கேள்வியே வந்திருக்கும். தனித்தெரிப்பு, அதாவது நீங்க அனுப்புற ஒளிக்கதிர்ல பகுதி அளவான ஒளிக்கதிர்கள் எப்பயுமே தெரிக்கத்தான் செய்யும். எப்பயுமே பகுதி அளவான ஒளிக்கதிர் என்ன செய்யும்? தெரிக்கும். அது அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகம் யாரா இருந்தாலும் சரி, முறிவு 100% ஒரு காலமும் நடக்காது. முறிவு 100% ஒரு காலமும் நடக்காது. பார்ஷலி அங்க ரிஃப்ளெக்ஷன் ஒன்று நடந்தே ஆகும்.
அதை நாம தனித்தெரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பகுதி தெரிப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பகுதி ஒரு அகத்தரிப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. முழு அகத்தரிப்பு அப்படிங்கிறது வேற. சரி, நான் பேசல. நான் இப்ப இது ஒரு பகுதி அகத்தரிப்பு அப்படின்னு சொல்றது. அப்ப அனுப்புற எல்லா ஒளிக்கதிரும் தெரிப்படையாது, முறிவடையாது, பகுதியா தெரிப்படையும். இப்ப நாம இந்த இடத்துல சிமுலேஷன் ஒன்று பார்ப்போம். ஓகே, இது நம்மட சிமுலேஷன் இல்லை, சரியான ஒரு ஃபேமஸான புளோரிடா நினைக்கிறேன் யூனிவர்சிட்டியில சிமுலேஷன் பாருங்க. இப்ப ரெண்டு ஊடகம் இருக்குது. ஒரு ஊடகம் வழி, இன்னொரு ஊடகம் நீர். இப்ப நாம என்ன செய்யறோம்டா, ஒளிக்கதிரை எப்படி அனுப்புறோம். அனுப்பக்குள்ள வார ஒளிக்கதிர் பாத்தீங்களா இருந்தா செவ்வனை நோக்கி முறியுது. ஏண்டா இவர இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். இவர முறிவு சுட்டி 1, இவர முறிவு சுட்டி 1.33. அப்ப அடர்ந்த ஊடகத்துக்குள்ள போறதால செவ்வனை நோக்கி முறியுது. சரியா, செவ்வனை நோக்கி முறியுது. ரைட். அதே நேரத்தில் இந்த ஒளிக்கதிர் செங்குத்தா படுமா இருந்தா நான் என்ன சொன்னேன்னா முறிவடையாது. செங்குத்தா பட்டா என்ன செய்யாது, அந்த ஒளிக்கதிர் முறிவடையாது. ரைட். இப்படி இந்த ஒளிக்கதிர் முறிவடையக்குள்ள எல்லா ஒளிக்கதிரும் முறிவடையல, எல்லா ஒளிக்கதிரும் முறிவடையல, பகுதி அளவான ஒளிக்கதிர் தெரிக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம தனித்தெரிப்புன்னு சொன்னோம். ஏன்னா 100% எல்லா ஒளிக்கதிரும் தெரிக்காது. சரியான. இப்படி தனித்தெரிப்பு நடக்கிறதால தனித்தெரிப்பு நடந்து ஏற்படக்கூடிய சில நிகழ்வுக்கு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம். தனித்தெரிப்பு நடக்கிறதுக்கான உதாரணமா நானே சொல்லிக்கொள்றேன். இப்போதைக்கு நீருக்குள்ள நீங்க உங்களோட விம்பத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா? தண்ணில விம்பம் விளங்குறையா இல்லையாடா? தண்ணில விம்பம் விளங்குமா இல்லையா? தண்ணியில விம்பம் விளங்கும். அதே மாதிரி கண்ணாடியா தலவாடியில கண்ணாடி எடுத்தீங்கன்னா கண்ணாடியிலையும் பிம்பம் விளங்குறையா இல்லையா? கண்ணாடி எடுத்தீங்கன்னா இந்த கண்ணாடியில இப்ப இந்த ஒப்ஜெக்ட பிம்பத்தை நீங்க பார்க்கலாம். இந்த விளங்குதா இல்லையா? இப்ப இந்த பெண்ணை பாருங்க, இந்த பெண்ண பிம்பம் இந்த விளங்குது. நிழலை சொல்லல, பிம்பத்தை சொல்லு. விளங்குதா இல்லையா? இந்த பெண்ண பிம்பம் விளங்குது. லைட்டா விளங்குதாடா? விளங்குதான், எல்லாமே விளங்கும் நினைக்கிறேன். கேமரா விளங்குதுன்னு. ரைட். இந்த பிம்பம், இந்த விளங்குற இந்த பிம்பத்துக்கு பேர் தான் தனித்தெரிப்பால உருவாகின பிம்பம். கண்ணாடியில நீர்ல நீங்க அவதானிக்கிற பிம்பம் இருக்குதானே, அது இந்த ரிஃப்ளெக்ஷனால உருவாகினது. அதனாலதான் அந்த பிம்பம் மங்களாரிக்குது, பிரைட்டா இல்ல, மங்களாரிக்குது. ஏன்? வார எல்லா ஒளிக்கதிரும் தெரிப்படையாது, கொஞ்சமா தானே தெரிப்படையுது. எத்தனை பெர்சன்டேஜ்? இப்ப உதாரணமா ஒளிக்கதிர் எவ்வளவு தெரிப்படைஞ்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க அனுப்பின ஒளிக்கதிரை 100 வீதம் எடுத்தீங்கடா, இது 100 வீதம் வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இங்க இங்க இது முறிவடைஞ்சு போற ஒளிக்கதிர் 89 வீதத்துக்கு தெரிக்குது. அப்ப மிச்சம் எவ்வளவு? 10 வீதத்துக்கிட்ட தெரிப்படையும். அப்ப பகுதி அளவாக தெரிப்படையுது, ரொம்ப கொஞ்ச அளவு தான் தெரிப்படையும். விளங்குதா? அப்ப அந்த தெரிச்சு வார ஒளிக்கதிர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்குது. அந்த தெரிச்சு வார ஒளிக்கதிர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கும். இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஒளிக்கதிர் போய் இப்படி போகுது, இன்னொரு ஒளிக்கதிர் இப்படி போகுது, இதுவும் இப்படி முறிவடையும், இதுவும் கொஞ்சமா என்ன செய்யும், தெரிக்கும். இப்படி இந்த தெரிச்சு போற இந்த ஒளிக்கதிர்களை நீங்க நீட்டக்குள்ள ஒரு பிம்பம் வரும். அந்த பிம்பம் எப்படிப்பட்ட பிம்பமா இருக்கும்னா மங்கலான பிம்பமா இருக்கும். ஏண்டா தெரிச்ச ஒளிக்கதிர்கள் மிகவும் குறைவான செறிவுடைய ஒளிக்கதிர்கள். குறைவான ஒளிக்கதிர்கள் சேர்ந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினால் அந்த பிம்பம் மங்களா இருக்குது. இது ஒரு பொதுவா தெரிஞ்சிருக்க வேண்டியது. கொஞ்சம் ஒளிக்கதிர்களை வச்சு ஒரு இமேஜ், ஒரு பிம்பம் உருவாகுதா, பிம்பம் மங்களா இருக்கும். நிறைய ஒளிக்கதிர்கள் சேர்ந்து ஒரு பிம்பத்தை உருவாக்கினா அந்த பிம்பம் வந்துட்டு ரொம்ப பிரைட்டா இருக்கும், பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரியான. அப்ப கண்ணாடியா தலவாடி இல்ல, கண்ணாடியில நீர்ல உருவாகிற பிம்பங்கள், சரியான, பகுதி தெரிப்பினால் உருவாகிற பிம்பங்கள். அதனால அந்த பிம்பங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், மங்கலான ஒரு அமைப்புல தான் இருக்கும். இது ஒரு விடயம். அடுத்தது வேகமா சொல்லிக்கொண்டு போவோம் இல்லையா? அதே நேரத்துல அந்த
அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா மீடிரன் மாறாது. சரியான மீடிரன் வந்துட்டு என்ன செய்யாது, மீடிரன் வந்துட்டு பொதுவா மாறாது. சரியா, மீடிரன் வந்துட்டு பொதுவா மாற போறது இல்லை. இதுட மீடிரனும் இதுட மீடிரனும் இதுட மீடிரனும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இந்த இந்த லேசர் கதிர மீடிரன் மாறலாட்டி இந்த ஊடகத்துக்குள்ள எந்த இடத்தையுமே மீடிரன் வந்துட்டு மாறாது. அலைநீளம் மாறும், சரியான வேகம் மாறும். இந்த அலைநீளம் இந்த அலைநீளம் ஒன்றாடிக்காது, இந்த வேகமும் இந்த வேகம் ஒன்றாடிக்காது. சரியா, இப்ப முறிவு சுட்டிய கூட காட்டினா இன்னும் அழகா விளங்கு நினைக்கிறது. இதெல்லாம் பாருங்க, இதுல மூவ் ஆகுற அலைட ஸ்பீடை விட இங்க அலை எப்படி மூவ் ஆகுது, மெதுவா தான் மூவ் ஆகுது. ஏன்னா முறிவுச்சுட்டி கூடிட்டு அப்ப வேகம் குறைஞ்சிட்டு, முறிவுச்சுட்டி கூடிட்டு அலை நீளம் குறைஞ்சிட்டு. ஆனா தெரிக்கக்குள்ள அப்படி மாறாது. ஏன்னா இதுவும் ஒரே ஊடகம், இது வழிதானடா, இதுவும் வழிதானே. அப்ப இங்கேயோ இங்க ஸ்பீடோ இங்க அலை நீளமும் மாறாது, முறியக்குள்ள மாறி இருக்குது. ஏன்னா வேற ஊடகம், அலை நீளம் குறைஞ்சிருக்குது, ஸ்பீட் குறைஞ்சிருக்குது. இதில் நீங்க பார்க்கலாம். ஓகே தானே. அலை நீளத்துல மாற்றங்கள்லாம், முறிவு நடக்கிறதெல்லாம் அலை முகங்களை காட்டியிருக்கிறாங்க. சரியா, ஓகே ஃபைன். அடுத்த ஒரு விடயம், சரி இதையும் நான் கொஞ்சம் பேசிக்கொள்றேன். ஒரு கோலத்தில் ஏற்படுற முறிவு சம்பந்தமா, ஒரு கோலத்தில் உருவாகக்கூடிய முறிவு சம்பந்தமான விடயத்தை கொஞ்சம் பேசுவோம். சரி, இப்ப நான் நீங்க சொல்லுங்க பாப்போம், ஒரு ஒளிக்கதிரை இந்த கோலத்திட மையத்தை நோக்கி அனுப்ப போறேன். ஒரு ஒளிக்கதிரை நான் இந்த ஒரு கோலத்தில், இது ஒரு கண்ணாடி கோலம்னு வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு கண்ணாடி, இது வழி. இந்த கண்ணாடியில மையத்தை நோக்கி நான் இப்படி ஒரு ஒளிக்கதிரை அனுப்புறேன். நீங்க சொல்லுங்க, இந்த ஒளிக்கதிர் இப்படி போகுமா, இப்படி போகுமா, இப்படி போகுமா? ஏ பி சி ஒரு கண்ணாடி கோலம், இந்த கண்ணாடி கோலத்தை நோக்கி நான் ஒரு ஒளிக்கதிர் அனுப்பினால் ஏபிசி இதுல ஒளிக்கதிர் எப்படி பயணிக்கும்? எஸ், நீங்க கண்ணாடி கோலத்திட மையத்தை நோக்கி ஒளிக்கதிர் அனுப்பினீங்கடா, அந்த ஒளிக்கதிர் வந்துட்டு முறியாது, அது அப்படியே போகும்டா, அது அப்படியே போகும். ஏன் அப்படி போகும், ஏன் அப்படி போகும்? கண்ணாடி கோலத்தை நோக்கி நீங்க ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறீங்க, அதுவும் அதுல மையத்தை நோக்கி ஒளிக்கதிர் அனுப்பினீங்கன்னா அந்த ஒளிக்கதிர் ஸ்ட்ரைட்டா அப்படியே போகும்னு சொல்றது. ஏன் அப்படி போகும்? எஸ், ஏன் போகும்? ஏண்டா கண்ணாடிக்கு சாரி, இந்த ஒளிக்கதிர் படுற இந்த இடம் இருக்குத்தானே, நீங்க இந்த இடத்துல செவ்வனை வரைகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஒளிக்கதிர் படிக்கின்ற இந்த புள்ளியில நீங்க செவ்வனை வரைகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. செவ்வனை வரைஞ்சா எப்படி வரும்? இந்த ஒளிக்கதிர் படுற இந்த புள்ளியில செவ்வனை வரைஞ்சா எப்படி வரும்? மையத்திலிருந்து இந்த புள்ளிக்கு நீங்க ஒரு ஆரை கோடை வரைஞ்சீங்கன்னா அந்த ஆரை கோடு இப்படி வரும். இந்த ஆரை கோடுதான உண்மையா இந்த மேற்பரப்புக்கு செங்குத்து. இந்த ஆரை கோடுதான இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தானது இல்லையா? இந்த ஆரை கோடு இந்த மேற்பரப்புக்கு எப்படிப்பட்டது? செங்குத்தானது. இந்த ஆரை கோடு இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தானது, இந்த ஆரை கோடு இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தானது. அப்ப நீங்க ஒரு ஒளிக்கதிர் அனுப்புறீங்கடா, இந்த ஒளிக்கதிர் இந்த மேற்பரப்புல செங்குத்தா படுவதுண்டா, சரியானே? அந்த ஒளிக்கதிர் என்ன செய்யாதுன்னா முறிவடையாது. என்ன சொல்றேன், நீங்க ஒரு கோலத்துக்கு வட்டத்துக்கு செவ்வன் வரையணும்னா மையத்திலிருந்து ஒரு கோட்டை கீறுங்கடா, அது செவ்வன். ஏன்னா மையத்திலிருந்து வரைகிற இந்த கோடு இந்த மேற்பரப்புக்கு செங்குத்தா தான் இருக்கும். அப்ப இந்த கோட்டின் வழியே நீங்க ஒரு ஒளிக்கதிர் அனுப்பினா அந்த ஒளிக்கதிர் செங்குத்தாக போய் படுறதால அப்படியே ஸ்ட்ரைட்டா போ.
ரைட். அப்ப மையத்தை நோக்கி அனுப்புற ஒளிக்கதிர் முறிவடையாது. இப்ப நீங்க பாப்போமே, பாக்குறீங்க அது கீரை தேவை. இதுல பாருங்க, சரி இப்ப பாருங்க, நான் சரியா மையத்தை நோக்கி ஒளிக்கதிர் அனுப்பினேன். வந்து பாருங்க, மையத்தை நோக்கி ஒளிக்கதிர் அனுப்பும். விளங்குதா? இப்ப இந்த மையத்திலிருந்து இந்த கோட்டுக்கு வரைகிற ஆரை கோடு இது செவ்வன். நாம் அனுப்புற ஒளிக்கதிர் செவ்வனூடாக போகுது. அப்ப இந்த மேற்பரப்பு இதான் மேற்பரப்பு, தொடலி கோடு. இந்த மேற்பரப்பு இந்த ஒளிக்கதிர் செங்குத்தாப்படுது. அப்ப ஸ்ட்ரைட்டா அப்படியே போகுது, முடியாம ஸ்ட்ரைட்டா முடியாம போகுது. இப்ப நான் செவ்வனோட மையத்தை நோக்கி அனுப்பாம வேற ஒரு கோணத்துல இப்ப ஒளிக்கதிர் அனுப்ப போறேன். இப்ப பாருங்க, இப்ப ஒளிக்கதிர் எப்படி போகுதுன்னு பாருங்க. இந்த வருவது ஒளிக்கதிர், அந்த தெரிப்படைஞ்சத்தெல்லாம் காட்டல, முறிவை மட்டும் காட்டும். இப்படி வார ஒளிக்கதிர் இப்படியே போக வேண்டியது. இந்த வார ஒளிக்கதிர் உண்மையா இப்படியே போக வேண்டியது. இது என்ன செஞ்சிருக்குன்னா செவ்வனை நோக்கி முறிஞ்சிருக்கு. இப்படியே போக வேண்டியது, திருப்பி இப்படி போக வேண்டியது என்ன செஞ்சிருக்குன்னா செவ்வனை விளத்தி முறிஞ்சிருக்கு. இப்படியே போக வேண்டியது இதான செவ்வன், மையத்திலிருந்து வரையப்படுற ஆரைக்கோள். செவ்வனை நோக்கி முறியுது, இப்படியே போகுது, போக வேண்டியது சரி, இதான் செவ்வன். செவ்வனை விளத்தி முறியும். இப்படித்தான் இங்க ஒளிக்கதிர்கள் பயணிச்சிருக்குது. விளங்குதா? செவ்வனை நோக்கி திருப்பி செவ்வனை விளக்கி. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த படுகோணத்தை நான் ஐ என்று சொல்றேன், இந்த முறிகோணத்தை நான் ஆறுன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இதான் படுகோணம், இதான் முறிகோணம். இதான் படுகோணம், இதான் முறிகோணம். ஏன்னா இதான் செவ்வன். இப்ப நீங்க முதல் சொல்லுங்க, இந்த கோணம் என்ன? இந்த கோணம் என்ன? எஸ், இந்த கோணம் ஆறு தான். ஏன் ஆறு? என்றால் இது ஒரு இரு சமபக்க முக்கோணி. ஏன்னா வட்டத்தில் ஆறை, வட்டத்தில் ஆறை, அப்ப இரு சமபக்க முக்கோணி இவர். இது ஆறுண்டா இதுவும் ஆறு. அதே நேரத்தில் இது செவ்வனோடு அமைக்கிற இந்த கோணம் என்ன வரும்? எஸ், நல்லா கவனிங்க, கவனிச்சு கொள்ளுங்க. இதுல முறிவு சுட்டி ஒன்றுடா, இதுல முறிவு சுட்டி எண். நான் இந்த இடத்துல நடைபெறுகின்ற முறிவுக்கு, எங்க இங்க நடைபெறுகின்ற முறிவுக்கு என் சைன் தீட்டா மாறிலிய பாவிக்கிறேன். என் சைன் தீட்டா மாறிலிய பாவிக்கிறேன். பாவிச்சால் இதுல முறிவு சுட்டி ஒன்று, இவர படுகோணம் ஐ, இவர முறிவு சுட்டி என், இவர முறிகோணம் ஆர். வருமா இல்லையா? 1 into sin i, n into sin r. இப்ப நான் இவருக்கு இந்த முறிவுக்கு, முறிவுக்கு தான் இந்த சமன்பாடை பாவிக்கிறேன். இந்த ஊடகத்துல முறிவு சுட்டிய இந்த ஊடகத்துல படுகோணம், இந்த ஊடகத்துல முறிவு சுட்டிய இந்த ஊடகத்துல முறிகோணத்தால பெருக்கிறது, அது ரெண்டு சமன். இப்ப இந்த முறிவுக்கு நான் n sin θ மாறிலியே பாவிக்க போறேன். பாவிச்சால் இந்த ஊடகத்துல முறிவு சுட்டி n, இங்க படுகோணம் என்ன? இந்த படுகோணம் என்ன? r. அப்ப n sin r. இந்த ஊடகத்துல முறிவு சுட்டி எத்தனை? ஒன்று. 1 into இந்த கோணத்தை நீங்க x எடுங்களேன். அப்ப 1 into sin x, sin x. உங்களுக்கு தெரியும் n sin r 1 into sin i க்கு சமம். இங்க n sin r 1 into sin x க்கு சமம்.
ஸோ என் சைன் ஆரும் ஒன்றின்டு சைன் ஐயும் சமம் தானே. அப்ப இதுக்கு பதிலா ஒன்றின்டு சைன் ஐ என்று போடுவோம். இங்க ஒன்றின்டு சைன் எக்ஸ் என்று போடுவோம். இப்ப என்ன நடக்கும்? சைன் ஐ சைன் எக்ஸுக்கு சமன். ஆக எக்ஸ் சமன் ஐ தான். அதாவது இந்த கோணம் என்னதான்? ஐ தான். வழியில படுகோணம் ஐ, கண்ணாடியில முறிகோணம் ஆறு என்றால் கண்ணாடியில படுகோணம் ஆறு இருக்குதா, வழியில முறிகோணம் ஐயா தான் இருக்கும். இதா பேரை மாத்தி போட்டுட்டேன். செவ்வனோடு அமைக்கிற கோணம் சரியா? எப்படி? வழியில ஐ, கண்ணாடியில ஆறுண்டா, கண்ணாடியில படுகோணம் ஆறுதான், அப்ப வழியில முறிகோணம் ஐ தான். இது நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஊடகத்துக்கு இந்த ஊடகத்துக்கான தொடர்பு அப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஒளிக்கதிருக்கும் இந்த இருக்கிற ஒளிக்கதிருக்குமான மொத்த விலகல் என்ன? மொத்தமா ஏற்பட்ட விலகல் என்ன? இந்த படுகதிருக்கும் இந்த முறிகதிருக்கும் மொத்தமான விலகல் என்ன? ஓகே, என்ன வரும்? இதெல்லாம் பாத்தீங்கடா, இவ்வளவும் ஐ, இவ்வளவும் ஐடா. குத்ததிர் கோணத்தின்படி இவ்வளவும் ஐ, இது ஐண்டா, இவ்வளவும் ஐ, இது ஆர். அப்ப இந்த கோணம் என்ன? ஐ மைனஸ் ஆர். இவ்வளவு ஐண்டா, இவ்வளவு ஐ, இது ஆறுண்டா, இது ஐ மைனஸ் ஆர். அதே மாதிரி இவ்வளவும் ஐ, இது ஆறுண்டா, குத்ததிர் கோணத்தின் படி இவ்வளவும் ஆர். சோ இது ஐ, இது ஆர். அப்ப இந்த விலகல் கோணம் என்ன? ஐ மைனஸ் ஆர். சோ இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் வலஞ்சுழியா ஐ மைனஸ் ஆர் விலகுது. இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் வலஞ்சுழியா ஐ மைனஸ் ஆர் விலகுது. சோ மொத்தமா விலகல் ஐ மைனஸ் ஆர், ஐ மைனஸ் ஆர். அப்ப மொத்தமான விலகல் 2i மைனஸ் ஆர் என்று. சரியா? மொத்தமான விலகல் என்ன வரும்? 2i மைனஸ் ஆர் ஆக இருக்கும். ஓகே தானே? நான் அடிக்கிறேன், நீங்க வேணும்னா திருப்பி பார்த்துக் கொள்ளுங்க இல்லையா? இப்ப இதே இது இதே இது இது அடர்ந்த ஊடகமாகவும் இது ஐதான ஊடகமாகவும் இருக்கட்டும். இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். இப்ப பாருங்க, இப்ப ஒளிக்கதிர் எப்படி போகுதுன்னு பாருங்க. இங்க இருந்து ஒளிக்கதிர் அனுப்பப்படும். இது அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம். இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் செவ்வனை விளக்கி முறியுது. இப்படியே போகுது. இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி முறியுது. அடர்ந்த ஊடகம், ஐதான ஊடகம். இங்கிருந்து இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் ஐதான ஊடகத்து போக்குல செவ்வனை விளக்கி முறியுது.
இப்படியே போக வேண்டிய ஒளிக்கதிர் அடர்ந்த ஊடகத்துக்கு போகல செவனை நோக்கி முடியும். விளங்குதா? இப்படிதான் அடர்ந்த ஊடகத்திலிருந்து ஐதான ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் போகல பயணிக்கும். சரியானே? ஓகே. ரெண்டாயிரத்தி ரெண்டு 44வது கேள்வி எடுங்க பிள்ளைகள். 2002 44. வேகமா சொல்லுங்க, அப்ப விடைய பார்த்துட்டு நாம் முடிச்சுக்கொள்வோம். 2002 44. அதுக்கு உடனே விடையை சொல்லுங்களா? சும்மா அதுக்கு நான் விளங்கப்படுத்தல, பார்த்தாலே விளங்கும். 2002 44. எஸ், என்ன வரும்? 2002 44 விட இப்படி வார ஒலிக்கது. இது ஐதான ஊடகம், செவ்வனை விளத்தி முறியுது. ஐதான ஊடகத்து அடர்ந்த ஊடகம், செவ்வனை நோக்கி முறியுது. இப்படி போகணும் ஒலிக்கது. அப்ப பொருத்தமான விட என்ன வரும்? இருக்கிற விடைக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதான் வரும். ஏதான் வரும். விளங்குதா? இப்ப நீங்க 2010 57. 2010 57 எடுங்க ஆகும். ரெண்டாயிரத்தி 57. பாருங்க, இப்ப நீங்க ஒரு ஒளிக்கதிரை இந்த கண்ணாடியை நோக்கி, இந்த கோலத்தை நோக்கி அனுப்புறீங்க. சரியானே? அனுப்பக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த விட்டத்துக்கு அண்மையில் இருக்கிற ஒரு ஒளிக்கதிரா, இந்த விட்டத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஒளிக்கதிர் இது. அப்படின்னா என்ன முதல் அர்த்தம்டா, இந்த ஒளிக்கதிர் வந்துட்டு சின்ன ஒரு கோணம்னு அர்த்தம்டா. இதை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு விளங்கு. சின்ன சின்ன கோணமா போயிடும். அப்ப இது ஒரு சின்ன கோணம். அதே மாதிரி இந்த படத்துல இதை ஒரு கிடையான இப்படியே ஒரு கோடா காட்டியிருக்கிறாங்க. சரியா?
இப்ப இங்க இருந்து வர ஒளிக்கதிர் செவ்வனை நோக்கி முடிஞ்சு இப்படி போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் இது ஆறுண்டா இதுவும் ஆறு தான். அப்ப இது என்னண்டா ஐ தான். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இவர முறிவு சுட்டி என்ன? இதே மாதிரி ஒரு பழைய கேள்வியும் இருக்குது. இவர முறிவு சுட்டி என்னங்கிறது தான் இங்க கேட்கப்பட்ட கேள்வி. கவனிங்க, இது ஐயின்டா, இது இப்படித்தான் இருக்குது, இது ஒரு நேர்கோடா இருக்குது. நல்லா பாருங்க, இது ஐயின்டா, இந்த கோணமும் ஐ, இந்த கோணம் உண்மையா என்ன ஐ ஏண்டா இது வந்துட்டு ஒரு ஒத்த கோணம், இது ஒரு ஒத்த கோணம், இது ஐயின்டா இவரும் ஐ, ஒத்த கோணம். அதே நேரத்துல இந்த முக்கோணி எடுத்தீங்கண்டா, இந்த முக்கோணியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது ஆர், இது ஆர், இது ஐ. நீங்க சொல்லுங்க பாப்போம், இது ஐண்டா இது ஐன்னு சொல்லிட்டேன், இது ஆர் இது ஆர். இப்ப இந்த ஐக்கும் ஆருக்கும் என்ன தொடர்பு? இந்த படத்தின்படி இந்த ஐக்கும் ஆருக்கும் என்ன தொடர்பு? இந்த படத்தை நீங்க பார்த்தாலே விளங்கு. எஸ், ஒரு முக்கோணிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை அதுல மூன்றாவது புறக்கோணத்திற்கு சமனாரிக்கு. இது ஆர் ஆர் இது ஆறுண்டா இந்த ரெண்டிட கூட்டுத்தொகை இந்த புறக்கோணத்துக்கு சமன். ஓலவல் ஆர் ஆறுண்டா இது 2r. இப்ப இந்த முறிவுக்கு என் சைன் தீட்டா மாறிலியை பாவீங்க. முறிவு சுட்டி இது வழி ஒன்று, படுகோணம் ஐ, இவர முறிவு சுட்டி தான் கேள்வி, இது என், முறிகோணம் இப்படி வந்த ஒளிக்கதிர் இப்படி போகுது. அப்ப முறிகோணம் செவ்வனோட அமைக்கிற இந்த கோணம் ஆர். இப்ப சைன் ஐய நீங்க ஐன்னு எடுக்கலாம், சைன் ஆரை நீங்க ஆர் என்று எடுக்கலாம். ஏன்னா கேள்வியில ஐ ஆர், ஐ எப்படிப்பட்ட கோணம்னா சிறிய கோணம். ஏன்னா இதுக்கு பக்கத்துல ஒரு ஒளிக்கதிர் இருந்தா சின்ன கோணமா தான் அடிக்க முடியும். அடுத்தது கேள்வியில தந்துட்டாங்க சைன் தீட்டா தீட்டாண்டு, அப்ப சைன் ஐ சைன் ஆர் ஆர். இப்ப ஐ என்னத்துக்கு சமன் 2r சமன், n இன்டூ ஆர். அப்ப என் சமன் என்ன வரும்? 6 6 வெட்டுப்பட்டா 2 வரும். ஸோ இந்த ஊடகத்துல முறிவு சுட்டி 2, இந்த ஊடகத்துல முறிவு சுட்டி 2 அறிக்கை போகுது. அவ்வளவுதான், அவ்வளவுதான் கேள்வி இல்லையா? சரியா? ஓகே, அப்ப இதுல தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நாம முறிவுகள் தொடர்பான மேலதிகமான விடயங்கள் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.